நாம் நின்ற வண்ணமாய் நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம். சகோதரன் சகோதரி, நம்ம நின்ற வண்ணமாய் நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசிக்கலாம். 2 வசனங்களை கூட வாசிக்கலாம். அதே போல 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட சேர்ந்து வாசிக்கலாம். 2 பாகங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 21 22. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆமென். அல்லேலூயா. அதே போல 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்கள். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவைகளே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த பாகத்துல ஒருமைப்பாட்டை குறித்து வசனம் பேசுகிறது. ஆமென். 2 வகையான ஒருமைப்பாடுகள், 2 வகையான ஒன்னஸ் குறிச்சு, ஒருமைப்பாட்டை குறிச்சு இங்க வசனங்கள் பேசுகிறது. இது பிரத்யேகமா இந்த பிராக்கெட்ல இருக்கிறதுனால சேர்க்கப்பட்ட பாகமா இருக்குது இந்த வசனங்கள். இதை ஆங்கிலத்துல உங்களுக்கு வாட்சி காட்டுறேன், நம்ம நல்லா கவனிச்சு கேளுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். For there are 3 that bear record in heaven, the Father, the Word. Word பக்கத்துல லோகாஸ் இருக்கு. ஆமென். லோகாஸ்னா என்ன நமக்கு தெரியும், வேர்ட் காட்னு அர்த்தம். ஆமென். Hallelujah. And Holy Spirit. Holy Spirit na Greek word pneumon அர்த்தம். I mean pneumon சொன்னா spirit இல்ல ஆவின்னு அர்த்தம். And these three are one. Amen. Hallelujah. And there are 3 that bear witness in earth. இங்க 2 வார்த்தைகள் இருக்கு. தமிழ்ல அந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா இருக்குது, கவனிங்க. மேல சொல்லப்படும் போது அது bear record in heaven, record in heaven அப்படின்னு சொல்லப்படுது. கீழே விட்னஸ், சாட்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஆமென். ரெக்கார்டுக்கும் விட்னஸ்க்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ரெக்கார்ட்னு சொன்னா உறுதிப்படுத்துற காரியம், விட்னஸ்னா சாட்சி கொடுக்கிற ஒரு காரியம். 2 விஷயங்கள். நல்லா கவனிங்க. There and there are 3 that bear witness in earth, the spirit. அங்க திரும்ப ஸ்பிரிட் வருது, ஆவி, நியூமான் சொல்லப்படுது. ஆமென். அது கிரீக் வேர்ட் நியூமா. And the water and the blood. 3 விஷயங்கள். ஸ்பிரிட், வாட்டர், blood அப்படின்னு சொன்னா ஆவி, ஜலம், ரத்தம். ஆமென். ஆத்மா, ನೀರು ಮತ್ತೆ ಪ್ರಾಣ. 3 ವಿಷಯಗಳು ಅಲ್ವಾ? 3 ವಿಷಯಗಳು ಇದೆ ಅಲ್ಲ, ರಕ್ತ, 3 ವಿಷಯಗಳು ಇದೆ. ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. And these 3 agree in one. Agree in one அப்படின்னு சொல்லப்படுது. ஆமென். இந்த 3ம் ஒன்றே அல்ல, மேல் சொல்லப்பட்ட 3ம் ஒருமைப்பட்டிருக்கிறது, ஒன்றா இருக்கிறது. these 3 are one சொல்லப்படுது. ஆனா இது 3ம் ஒன்றே அல்ல, கவனிச்சுக்கோங்க. these 3 agree in one. இந்த 3ம் ஒன்றிலே ஒருமைப்படுகிறது. ஆமென். சாட்சியிடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது வசனம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம வாசிக்கப்படுற முன்னே வாசிக்கப்பட்ட பாகமும் இப்ப வாசிச்ச பாகமும் 2மே பிரசவ வேதனை, அதாவது புதிய பிறப்பை குறித்துதான காரியங்களை வாசித்தோம். ஆமென். அல்லேலூயா. பிறப்பை குறித்துதான காரியங்கள். பிறப்புன்றது ஒரு ஆவிக்குரிய உலகத்திலையும் மாம்சீக உலகத்திலேயே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி நமக்கு எல்லாரும் தெரியும். ஸ்திரீகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆமென். ஒரு பிறப்புன்றது எப்பேற்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி. அதே போலதான் ஆவிக்குரிய மண்டலத்திலையும் கூட பிறப்பானது மிகவும் ಮುಖ್ಯತ್ವಂ ವಾಯ್ದದಾಗಿರುತ್ತದೆ. ಅದೇ ಫಲ ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? ಹುಟ್ಟುವಿಕೆ ಅನ್ನೋದು ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು. ಅದೇ ತರ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾನಸಿಕವಾಗಿಯೂ ಅದು ಹೆಂಗಿದೆ,
ಶ್ರೇಷ್ಠಿಕವಾಗಿದೆ ನಿಮಗೆ ಸ್ತ್ರೀಯರಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ಅರ್ಥ ಇದೆ ನಿಮ್ಗೆ? ಇವಾಗ ನಾವು ಜಪ ಮಾಡೋಣ, ಎಲ್ಲ கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். 3 விஷயங்கள். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால நேரத்துல கூட மீண்டும் ருசியாக சாயங்காலம் வெளிச்சத்துக்குள்ளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, அது சாயங்கால நேரத்துல வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அந்த சாயங்கால நேர வெளிச்சத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். காலமானது, காலத்துக்கான நேரமானது முடிவடைந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் கூட காலத்திலிருந்து நித்தியத்துக்கு அடி எடுத்து வைக்கும்படிக்கு நாங்கள் இந்த நேரத்துல இப்பேற்பட்ட கூடுகை உள்ள வந்திருக்கிறோம். சிறுமந்தையே பயப்படாதே, என்னுடைய ராஜ்யத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த சிறுமந்தை நாங்களாய் இருக்கிறோம் என்று விசுவாசித்து நீர் இந்த சாயங்கால வேளையில எங்களோடு கூட பேசும்படிக்கு நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களிடத்துல இருக்கிற எல்லா அவிசுவாசத்தின் தன்மைகளை, எல்லா விதமான பலவீனத்தின் ஆவிகளை, எல்லா விதமான சோர்வின் அசதியின் ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறேன். பலமுள்ள தூதன் தாமே இறங்கி வந்து என்னுடைய ஸ்தானத்தை எடுத்து, நீர் என் மார்பியானவர், தோற்றத்தை மாற்றிக் கொள்கிறவர், ஆனாலும் நீர் அதே தேவனாய் இருக்கிறீர். நீர் அதே தேவனாய் தீர்க்கதரிசிக்குள்ள பிரத்யட்சம் ஆகிய அதே தேவனாய் இருந்து இந்த சரீரத்தை நீர் எடுத்துக்கொள்ளும்படிக்கு இந்த சரீரத்தை சமர்ப்பிக்கிற ராஜா. இதுக்குள்ள இருக்கிற எல்லா அவிசுவாசத்தின் தன்மைகளை எடுத்து போட்டு நீர் பிள்ளைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. நீர் இந்த சரீரத்தின் மூலமாய் இருக்கிற விசுவாசிகள் மூலமாய் நீர் மகிமைப்பட்டுக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. நீர் இன்று எங்களோடு கூட பேசப்படுற காரியத்திலிருந்து எங்களுக்குள்ளாய் இருக்கிற விசுவாசமானது இன்னும் அடி கூட நெருங்கட்டும் ராஜா. அந்த எம்மாவூர் சீஷர்களை போட ராஜா உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய இந்த வீட்டிற்குள்ள மட்டுமல்ல, எங்களுடைய இருதயத்துக்குள்ளாய் உண்மை வரவேற்று அப்பா அந்த முத்திரைகளாகி அந்த அப்பத்தை பிட்டு ராஜா என்னுடைய ஆவிக்குரிய கண்களானது திறக்கப்பட கருவலைங்க. வேதனையோடு துக்கத்தோடு இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் கூட்டி கொடுங்க. வியாதிகள், துன்பங்கள், அவிசுவாசங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இந்த செய்தி கேட்கும் போது வெளிப்பாட்டினால மேற்கொள்ளப்பட்டு ராஜா பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த செய்தியானது எங்களை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசத்தினூடாய் கர்த்தாவே அந்த இரண்டாவது இந்த சவாரியினூடாக எங்களை வழிநடத்தட்டும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அப்படியே உட்காரலாம். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தாலே கடந்து வந்த உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம நாள்ல கூட ஒரு சின்ன செய்தியின் அடிப்படையில, தலைப்பின் அடிப்படையில இந்த செய்தியை பார்க்கலாம். சகோதரியே, நேரங்கள் நமக்கு குறைவா இருக்கிறதுனால, ஏன்னா ஒரு சில சூழ்நிலைகளை நமக்கு காலையில ப்ரேயர் நம்ம எடுத்துன்னு போக முடியல. நமக்கு இங்க தண்ணி வாட்டர் ப்ராப்ளம் இருந்ததுனால எடுத்துன்னு போக முடியல. அங்க மாலூர்ல இருந்து வரக்கூடிய ஆட்கள் கூட வர முடியல. காரணங்களால நம்ம இன்னைக்கு சாயந்தரத்துல நம்ம மெசேஜ் எடுத்திருக்கிறோம். வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம். சரி, நம்ம செய்திக்கு நேராக கடந்து போலாம். சகோதரி கவனிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியின் தலைப்பு ரொம்ப பிரத்யேகமான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். நான் சாதாரணமான பேசிக்கான விஷயங்களை பேசல. இம்பார்ட்டனா அது ஒரு சபைக்கும், ஒரு உலகத்துக்கும், ஒரு விசுவாசிக்கும், 3 நபர்களுக்குமான செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ஆமென். கவனிக்கிறீங்களா? 3 விஷயங்கள் 3 நபர்களுக்கு. ஏன்னா எப்பொழுதுமே மீட்பானதும் அப்படிதான், அவ்விதமாக தான் இருக்குது. மீட்பும் கூட ஒரு நபரோடு கூட அது முடிவடைகிறது இல்ல, அது ஒரு சபையோடு கூட முடிவடைகிறது இல்ல, அது உலகத்தோடு கூட சேர்ந்துதான் முடிவடையுது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தேவன் கொடுக்கிறதான மீட்பு ஒரு நபரோட இல்ல. ஒரு நபரை மட்டும் தேவன் என்ன பண்றதுல, ஒரு விசுவாசியை மட்டும் மீட்டுக் கொள்றதுல, அநேக விசுவாசிகள் அடங்கிய அந்த சரீரத்தை தேவன் மீட்டுக்கொள்ள அவர் தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதே போல அந்த விசுவாசிகள் அடங்கிய சரீரத்துக்கு தேவன் இந்த ஸ்தலத்தை, இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். தேவன் இந்த சபையை மீட்டுக் கொண்டது போல இந்த உலகத்தையும் அவர் என்ன பண்றாரு, மீட்டுக் கொள்றார். அப்போ மீட்புல 3 நபர்கள், 3 விதமான காரியங்கள் என்ன பண்றதுன்னு சொன்னா இடம் பெற்றுதான் இருக்குது. எனவே புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனால அதை ஒத்ததான ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அதுதான் செய்தியோட தலைப்பு, பர்த் பெயின்ஸ் ஃபார் பிலீவர், ஃபார் சர்ச், ஃபார் வேர்ல்ட். 3 விஷயங்கள்.
பிரசவ வேதனைகள், பிரசவ வேதனை கிடையாது, கவனிங்க, நான் தலைப்பிலே உங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயங்களை சொல்றேன். பிரசவ வேதனைகள், 1 அது உலகத்துக்கு, 2 அது சபைக்கு, 3 அது ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கு. 3 விஷயங்கள். பிரதர் பயணம் தீர்க்கதரிசி அத 1965ல அவர் பைபிளுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அந்த வருஷத்துல தாமே இந்த செய்தி அவர் என்ன பண்றாரு, ஆழமா ராமடால டூசான் அரிசோனால கொடுத்திருக்கிற அந்த செய்தியை கொடுத்திருக்கிறாரு. அதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நல்லா கூர்ந்து கவனிங்க சகோதர சகோதரி. ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்த நபர்களா இருந்தாலும் சரி, இல்ல பேசிக்கா நீங்க இருந்தாலும் சரி, இந்த செய்தியை பாக்குற ஆன்லைன்ல பாக்குற நபர்களா இருந்தாலும் சரி, இது ரொம்ப முக்கியமான பாகமா இருக்குது. ಅರ್ಥ ನಿಮಗೆ ನಾನು ಒಂದು ವಿಷಯ ತಿರುಗಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ ನೀವು. ಅದು ಏನಾಗಿದೆ, ಬರ್ತ್ ಪೇನ್ ಆಗಿದೆ. ಬರ್ತ್ ಪೇನ್ ಯಾರಿಗೆ? ಫಸ್ಟ್ ಲೋಕಕ್ಕೆ, 2 ಯಾರಿಗೆ? ಸಭೆಗೆ, 3 ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗೆ. 3 ನಬರ್ಗಳು ಏನ್ ಬರ್ಬೇಕಾಗಿದೆ, ಒಂದು ಬರ್ತ್ ಪೇನ್ ಬರ್ಬೇಕಾಗಿದೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? புரிஞ்சுங்களா? உங்களுக்கு 3 விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த செய்திக்கு ஒரு பின்னணியை நான் உங்களுக்கு தரேன், நல்லா கவனிங்க. இந்த செய்தியை தீர்க்கதரிசி பேசும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உங்களுக்கு நான் தரேன். ஆமென். இது ராமடா அப்படின்ற இடத்துல தீர்க்கதரிசி மெசேஜ் கொடுக்கும்போது இதுக்கு முன்பதாக ஒரு சீரியஸ் மெசேஜை கொண்டு வர்றார். சீரியஸ் சொன்னா தொடர்ந்து கூட்டங்களை ஏற்படுத்துறார். இதுக்காக பிசினஸ்மேன் ஃபெலோஷிப்ல கூட்டங்களை ஏற்படுத்திக்கிட்டே வர்றார். அந்த கூட்டங்களை ஏற்படுத்தி கொண்டே வரும்போது பிரத்யேகமா இந்த செய்தியை கொடுக்கும்போது தீர்க்கதரிசி எப்போ இந்த செய்தியை கொடுத்திருக்காரு பாருங்க, 1ஆம் மாசம் 24ஆம் தேதி அந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுங்களா? 1965ல 1ஆம் மாசம் 24ஆம் தேதி தீர்க்கதரிசி மீட்டிங் கொடுத்திருக்கிறார். ஏறக்குறைய 20ஆம் தேதியிலிருந்து இந்த மீட்டிங் சீரியஸ் ರಾಮಡಾವ್ல நீங்க புக்ஸ் வாசிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும். புக்ஸ் ಓದವರಾಗಿದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗಿರುತ್ತೆ. ಅದು 24 ತಾರೀಖಿಂದ ಅವ್ರು ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಎಲ್ಲಿ? ರಾಮಡಾದಲ್ಲಿ. ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ಹಿಂದ್ಗಡೆ மெசேஜ் ಇದೆ ಅಲ್ವಾ, ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಸೋಕೆ ಇದೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅರ್ಥ ನಿಮ್ಗೆ? புரிஞ்சுங்களா? இதெல்லாம் என்ன ஏன் சொல்லன்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வேத வாக்கியத்தையும் ஒரு செய்தியை பார்க்கறதுக்கு பின்பதாக அடிப்படையை புரிந்து கொள்ளாம நம்ம செய்திக்குள்ளாக என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே சகோதர சகோதரி, இந்த செய்தி ஏன் பிரத்யேகமானது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா, இதுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி முரண்பாட்டின் வித்து இந்த மாதிரி செய்திகளை கொடுக்கிறார். முரண்பாட்டின் வித்துன்னு சொன்னா என்னங்க, முரணாகிರುವ ಬೀಜ. ஆமென். இந்த மாதிரியான செய்திகளை அவர் கொடுத்து கொண்டு வந்து இந்த செய்தி கொடுக்கும்போது அநேக விதமான பைபிள் ஸ்காலர்ஸ், தியாலஜியன்ஸ் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. தீர்க்கதரிசி கொடுக்கும்போது அநேக பலதரப்பட்ட விசுவாச மார்க்கத்தார் அவருக்கு பின்பாக உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப தீர்க்கதரிசி இந்த செய்தியை கொண்டு வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவர் வழக்கமா கொண்டு வர்ற வேதாகமத்தை அந்த இடத்துல அவர் கொண்டு வரல. நீங்க அந்த செய்தி வாட்சிக்கலாம் தெரியும். வழக்கமா கொண்டு வர்ற பைபிள் அவர் என்ன பண்ணல, கொண்டு வரல. அவரோட மனைவி மேடாபிராய், சகோதரி மேடாபிராய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, 64ஆம் வருஷத்துடைய கிறிஸ்துமஸ்க்கு ஒரு பைபிள் என்ன பண்றாங்க, பிரசன்ட் பண்றாங்க, கிஃப்ட் பண்றாங்க. அந்த பைபிள் அவர் எடுத்து வர்றாரு. அவர் அதுக்கு முன்பதாக எந்த பைபிளை யூஸ் பண்ணாரு, ஸ்கோஃபீல்ட், ஓல்டு ஸ்கோஃபீல்ட் பைபிள் அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஏறக்குறைய 30 இயர்ஸ் சொல்றாரு. அது எல்லாமே பேஜஸ் எல்லாம் பிளக் அவுட், அந்த பிஞ்சு வெளியே வந்ததுனால அவர் இந்த பைபிளை எடுத்து அவர் பைபிளை கூட ஓபன் பண்ணாம அதை எடுத்து கொண்டு வந்து இந்த வசனத்தை வாசிக்கிறார். நம்ம முன்னாடி வாசிச்ச வசனத்தை வாசிக்கிறாரு. இந்த தலைப்புக்கு அந்த பிரத்யேகமான இல்ல ஒப்பான அந்த வசனத்தை வாசிக்கிறார். அதுதான் என்னவா இருக்குதுன்னு சொன்னா, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான் அஸ்திபாரத்தை தான் போடுறேன், நீங்க கவனமா நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு செவி கொடுங்க சகோதரனை சகோதரியை. ஏன்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ தீர்க்கதரிசி இந்த ஓபன் பண்றாரு, பைபிள் ஓபன் பண்றாரு, நியூ பைபிள். அது ஓபன் பண்ணும்போது கரெக்டா அவர் எடுத்த பாகம் அங்க இல்ல. என்ன பண்றாருங்க, இவர் எடுத்த பாகம் அங்க என்ன இல்லைங்க, இல்ல. அதுக்கு பதிலா என்ன இருக்குதுன்னு சொன்னா, 17வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க போயிடுறார். நல்லா கவனிக்கிறீங்களா? 17வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க போறாரு. இவரும் சுற்றி திருப்பி பாக்குறாரு. அந்த பேஜ் அங்க இல்லாம இருக்குது. ಆಮೇಲೆ ಆ ಪೇಜ್ ಅಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, ಅವರು ಮತ್ತೆ ಇದು ಯೋಹಾನ್ ಸುಶೇಷ್ ಬರೆದ ಸುಶೇಷ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವರ್ಷ ಹೋಗುವಾಗ ಏನಿದೆ ಅಲ್ಲಿ, ಆ ಪೇಜ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಅವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು, 17ನೇ ಅಧ್ಯಾಯನ ಎತ್ತಿ ಬಿಡ್ತಾರೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்படி எடுக்கும்போது அவர் என்ன பண்றாரு, அந்த புல்பீட்ல இருந்து அந்த பிரசங்க பீடத்துல இருந்து திருப்பி பாக்குறாரு. அங்க சகோதரர்களை கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த வேதாகமம் எனக்கு மனைவி அங்க எனக்கு வெகுமதியா, கிறிஸ்துமஸ் வெகுமதியா கொடுத்தது. அதை நான் என்ன பண்ணிட்டேன், இப்ப மிஸ் பண்ணிட்டேன், அந்த பேஜ் எனக்கு இல்லைன்னு சொன்ன உடனே பின்னாடி ஒரு ரோமன் கத்தோலிக்க ஃபாதர், அதாவது பாதிரியார் ஒருத்தர் ஸ்டான்லின்றவர் எடுத்து வந்து வேதாகமத்தை தீர்க்கதரிசிக்கு ஓபன் பண்ணி தரார். ஆமென். வேதாகமத்தை என்ன பண்றாருங்க, 16வது அதிகாரத்தை ஓபன் பண்ணி தரார். இவர்கிட்ட இருக்கிற வேதாகமத்துல, புது வேதாகமத்துல அந்த பாகம் இல்ல.
புரிஞ்சுக்கோங்க பின்னணிய. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி அந்த வேதாங்கத்தை பிரிக்கிறாரு, பிரிச்சு அந்த பாகத்தை வாசிக்கிறாரு. அந்த பாகம் தான் இப்ப நம்ம வாசிச்சா மேற்கொண்ட பாகம். வாசிக்கலாமா? பாருங்க, வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். ஆமென். நார்மலா இது பிரசவ காலத்தை குறிச்சு பேசுகிற ஒரு காரியம். நல்லா உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்துல பேசாத ஒரு காரியத்தை ஊழியத்துடைய முடிவுல, அதாவது அவர் சிலுவைக்கு போறதுக்கு முந்தின நாள் பேசுறார். தெரியுமா உங்களுக்கு? 15வது அதிகாரத்துல 14வது அதிகாரத்துல பேசுறார். யோவான் 14வது அதிகாரத்துல என்ன சொல்லப்படுது? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலிருந்து விசுவாசமாயிருங்கள், என்னிடத்துல விசுவாசமாயிருங்கள் சொல்லி அது வரைக்கும் ஒரு 3 வருஷத்துல பேசாத ஒரு காரியத்தை பேச வருகிறார். ஆமென். ஏன்னா அந்த 14வது அதிகாரத்திலிருந்து 17வது அதிகாரத்து வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் அவர் 3 வசனத்துல 3 இயர்ஸ்ல தன்னுடைய சீஷர் இடத்துல கூட அவர் பேசாத ஒரு விஷயமா இருக்குது. அவர் நித்தியத்துக்கு அவர் சிலுவைக்கு போய் இன்னொரு தேற்றவர்களான அனுப்புகிற காரியத்தை அவர் சொல்றாரு. நான் போறேன்றார். நீங்க வாசிச்சிருப்பீங்க அந்த பாகத்தை. அதோட தொடர்ச்சி தான் 14வது அதிகாரத்துல 17வது அதிகாரம் வரைக்கும். ஏன்னா அது ரகசியம். அதை பேசும்போது அங்க யூதாஸ் இல்ல. நல்லா கவனிங்க. ஏன்னா 11வது அதிகாரத்துல இருந்து அது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, அது ராபோஜன பந்தி ஆயத்தப்படுத்துகிற காரியமா இருக்குது. 11ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே 13 வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்குது அந்த தொடர்ச்சி. 14வது அதிகாரம் வரும்போது அங்க யார் பிரிகிறார்? 13வது அதிகாரத்துல யார் பிரிஞ்சு போறான்னு சொன்னா, அந்த பாவனை விசுவாசி ஆகிய யூதாஸ் பிரிஞ்சு போயிட உடனே, சர்ப்பத்தின் வித்து பிரிஞ்சு போன உடனே அவர் இதுகாரம் பேசாத ரகசியங்களை பேச வரார். அப்போ உங்கள் இருதயம், நான் இங்க சகோதரர்களே சகோதரிகளே இங்க இருக்கிறீங்க, நான் உங்ககிட்ட இவ்வளவு நாள் இருக்கிறேன், திடீர்னு வந்து நீங்க பயப்படாதீங்க அப்படி நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லும் போது உங்க இருதயம் எப்படி இருக்கும்? கலங்கும். ஏன்? என்ன சொல்ல வராரு இவரு? அப்போ இது வரைக்கும் நம்ம கிட்ட பேசாத இல்ல வெளிப்படுத்தாத ஏதோ ஒரு பாகத்தை நம்மளோட கூட பேச வருகிறாருன்னு சொல்லி, அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசப்பட்ட காரியம் 14வது அதிகாரத்துல 17வது அதிகாரம் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரத்யேகமான வார்த்தைகளா இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த பாகத்துலதான் தீர்க்கதரிசி இந்த நாள்ல வந்து இந்த இடத்துல இருக்கிற பிரசவ வேதனையை குறிச்சு பேசுறார். ஏன்னா இதுக்கு மேலையும் கீழே நீங்க வாட்சிங்கன்னா என்ன சொல்லுன்னு சொன்னா, அவர் போகிறத காரியத்தை குறிச்சு பேசுறாரு. மேல் வசனத்தை கீழ் வசனத்தை வாட்சிங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவிடத்துக்கு போகிற அந்த காரியத்தை பேசுறாரு இல்லைங்களா? நீங்க 15வது அதிகாரத்துல வீட்டுல போய் நீங்க வாட்சி பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டா இயேசு 3 வருஷத்துல பேசாத காரியத்தை நீங்க அங்க கண்டுகொள்வீங்க. 14 to 16. 17வது அதிகாரம் அது ஜெபமா இருக்கும். இயேசு கிறிஸ்து என்னுடையவர்களுக்காக நீர் எனக்கு உலகத்துல தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி அந்த லாங் பிரேயர் பண்ணுவார். ஒன்னஸ குறிச்சு பேசுவார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் பின்னணியை கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அதே போல இந்த இடத்துல வர்றது இருக்கிற பாகத்தை தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? இப்போ அந்த பிரசவ வேதனை என்ற பர்த் பெயின்ஸ், பிரசவ வேதனை கிடையாது, பிரசவ வேதனைகள் செய்திக்கு தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டார். இப்போ இந்த பாகத்தை எடுத்துக்கிட்டு தீர்க்கதரிசி எடுத்துட்டு வரும்போது என்ன இல்ல அவர்கிட்ட? அந்த வேதத்துல அந்த பேஜ், அந்த பாகமே இல்ல. இப்ப இதுக்காக என்ன பண்றாருன்னு சொன்னா, ரோமன் கேத்தலிக்ல இருக்கிற அந்த ஸ்டான்லின்ற அப்படின்ற அந்த ஃபாதர் தான் என்ன பண்றாரு? எடுத்து வந்து கொடுக்குறாரு. தீர்க்கதரிசி வாசி செய்தி கொடுத்தாச்சு. செய்தி கொடுத்த உடனே இந்த செய்தி முடிச்ச உடனே தீர்க்கதரிசி தன் குடும்பத்தாரோட போறார். போயிட்டு அவனோட மனைவி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, நான் கொடுத்த இருக்கு வேதாகமம் எப்படி ஆயிப்போச்சு? இப்படி ஆயிப்போச்சு. அங்க பிரிண்டிங் சரியா பண்ணலையே, பிரிண்டிங் சரியா பண்ணல அந்த பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்படுறாங்க. சிஸ்டர் மேடா என்ன பண்றாங்க? வேதனைப்படுறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர் பெரிய அந்த கடை தெருவுக்கு போறாரு. அந்த வேடாவோட தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள் வந்து ஏதோ பொருட்களை வாங்குறதுக்கு, குரோசரி திங்ஸ் வாங்குறதுக்கு போகும்போது, தீர்க்கதரிசி மனைவியிலேயே போகும்போது அவரோட பெண் பிள்ளைகள், தீர்க்கதரிசி 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நமக்கு தெரியும், சாராவும் பெக்கியும். அவங்க தான் என்ன பண்றாங்க? வேதாகமத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி பிரிச்சு பாக்குறாங்க. பிரிச்சு பார்க்கும்போது அந்த பாகம் இருக்குது. ஆனா அது என்னவா இருக்குதுன்னா, ஒட்டி இருக்குது. என்னவா இருந்துச்சு? ஒட்டி இருக்குது. ஒட்டி இருந்து லாக்கா இருக்குது, உள்ள ஒட்டி இருக்குது. நம்ம புது பைபிள் வாங்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா? என்னாவும் புது பைபிள் யூஸ் பண்ணும்போது பேஜ் ஒன்னோட ஒன்னு ஒட்டி இருக்கும். ஒரு பேஜை கிராஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். அப்பதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை பிரிச்சு வெளியே எடுக்கிறாங்க. பிரிச்சு வெளியே எடுத்து ஓபன் பண்ணி காட்டுறாங்க. ஓபன் பண்ணி காட்ட உடனே இந்த பைபிள்ல அது இருக்குதுன்றாங்க. புரிஞ்சுங்களா? எப்பொழுதுமே மாம்ச ரீதியான மண்டலத்துல நடக்கிற ஒரு விஷயமும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு என்னவா இருக்குது? ஒரு நிழலாட்டமா இருக்குது. இப்போ இந்த பாகம் வாசித்த தீர்க்கதரிசி வாசிச்ச ஒரு பாகம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா, அது மறைக்கப்பட்ட பாகமா இருக்குது வேதத்துல. புரிஞ்சுக்க முடியுது அவங்களால? ஆமென். கண்டுகொள்றீங்களா? அது
ஒரு சபை அது கொண்டு வருது, ஒரு சபைக்காக ஒரு சபையால கொடுக்கப்பட்ட பாகமா இருக்குது அப்படின்னு சொன்னா மேடாபிராய் அவங்க கொடுத்தாங்க, அந்த பாகத்தை எடுத்து கொடுத்தாங்க. இப்போ தீர்க்கதரிசி காலத்தின் செய்தியால் அந்த பாகத்தை எடுத்து அந்த பிரீச் பண்ண வரும்போது அது மறைக்கப்பட்ட பாகமா இருக்குது. ஆனா அதை பின்தொடர்ந்து வந்த சபை, ஒரு சபை இருக்குது, யாருங்க? பெக்கியும் சாராவும். அவங்களுக்கு தான் அந்த பாகம் என்ன இருக்குது, இப்போ ஓபன் பண்ண வேண்டியதா இருக்குது, ஓபன் ஆக வேண்டியதா இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? தீர்க்கதரிசியுடைய அடுத்த ஜெனரேஷனா இருக்கிறோம். நம்ம தான் அந்த ஸ்மால் சர்ச்சஸா இருக்கிறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? டாட்டர் சர்ச்சஸா நம்ம தான் இருக்கிறோம். இப்ப நமக்கு தான் அந்த பாகம் என்ன இருக்குது, ரிவீலா இருக்குது, ஓப்பனா இருக்குது. அவங்க எடுத்து பார்க்கும்போது அந்த பாகம் அங்க இருக்குது. எந்த பாகம்? பிரசவ வேதனையை குறித்து தான் அந்த பாகம் அங்க இருக்குது. இப்ப தீர்க்கதரிசிக்கு இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு வசனத்தை அவர் என்ன பண்றாரு, தேவன் அவருக்கு ஞாபகப்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. அப்ப தீர்க்கதரிசி அடுத்த செய்தி என்ன செய்தி கொடுக்குறார்? இந்த செய்தியை கொடுக்குறாரு. நீ போய் வாட்சி பாருங்க. தீர்க்கதரிசி கொடுத்த அடுத்த 2 செய்திகளுக்கு அப்புறம் வர்ற செய்தி, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சுன்னு சொல்லி. என்ன நிறைவேறிச்சுன்னு சொன்னா, தீர்க்கதரிசி முதலாவது வருகையில இயேசு கிறிஸ்து மாம்ச ரீதியா வரும்போது அவர் தேவாலயத்துக்கு போனாரு. அப்ப என்ன நினைச்சு போய் நின்றாரு. அவர் புஸ்தக சுருள் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. அவர் பிரிச்சாரு, வாசி என்ன பண்ணாரு, வாசிச்சு முடிச்ச உடனே என்ன சொன்னாரு, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சுன்னு சொன்ன உடனே அந்த புஸ்தக சுருளை எடுத்து எங்க கொடுத்தாரு, அந்த ஆசாரியனுக்கு கொடுத்தாரு. அப்போ இந்த பாகத்தை தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தி காட்டும் போது அவருக்கு புரியுது, திரும்பவும் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்கிறாரு. திரும்பவும் அந்த ஆசாரியனுக்கு ஒத்துதான அந்த ஃபாதர் திரும்ப பைபிளை கொண்டாந்து கொடுக்குற மாதிரியும் அந்த பாகத்தை திரும்ப ஓபன் பண்ற மாதிரியும். அப்போ அந்த முதலாவது வருகையில் நடந்த அந்த சம்பவம் திரும்ப 2ஆம் வருகையில திரும்ப இந்த சரீரத்துக்குள்ள தேவன் வெளிப்படும் போது அதை நிறைவேறிச்சு அப்படின்ற அந்த காரியத்தை இதுல இருந்து எடுத்து காட்டுறாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் அடிப்படையை சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அடிப்படையை சொல்லி இருக்கிறேன். இப்போ நம்ம செய்திக்கு நேரா இதுக்கு நேரா கடந்து போலாம். கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இவ்வளவு இம்பார்ட்டன்டா கொடுக்கப்பட்ட செய்தி இது, பிரசவ வேதனைகள் அப்படின்றது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த பிரசவ வேதனைகள் அப்படின்ற செய்தியை பார்க்கறதுக்கு போது இது எதுக்கு எதுக்கு நம்மளை ஞாபகப்படுது, எதுக்கு நம்மளை புஷ் பண்ணுது, எது எந்த காரியத்துக்குள்ளாய் நம்ம வழி நடத்துதுன்னு சொன்னா, கவனிங்க, நீங்க பேசணும், நான் சொல்ற காரியம் கேட்கணும். பிரசவ வேதனை எதுக்காக நடக்கும்? பிரசவ வேதனை எதுக்காக நடக்கும்? ஒரு ஜீவனை அப்படின்னு சொன்னா ஒரு பிறப்புக்காக தான் பிரசவ வேதனை நடக்கும். ஒரு பிறப்பு அப்படின்ற ஒரு காரியம் இல்லாதபடிக்கு பிரசவ வேதனை நடக்காது. ஆமென். அப்போ ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் நடந்து ஒரு பிறப்புக்காக ரெடியா இருக்கும், ஒரு குழந்தை ரெடியா இருக்கும் இல்லைங்களா? 9-10 மந்த் என்ன பண்ணுன்னு சொன்னா தாயின் கர்ப்பத்துல என்ன ரெடியா இருக்கும். அந்த ரெடி ஆயிட்டு வெளியே இந்த பூமியில ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் அது பர்த் பெயினா இருக்குது. பிரத்யேகமா சொல்லும் போது அந்த பர்த் பெயின் உங்களுக்கு நல்லா வச்சுக்கோங்க, ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல வந்த சாபத்தின் விளைவே அது. புரிஞ்சு கொள்றீங்களா? நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த பர்த் பெயின், அந்த பாவம் இல்லாம வந்தா பர்த் பெயினே இருக்காது. பிரசவ வேதனை அப்படின்ற ஒரு காரியமே என்ன இல்லைங்க, இல்ல. 2வது, அந்த பாவம் இல்லாம வந்தா பர்த் பெயின் இல்ல, இது பர்த் பெயின் மூலம் வர்ற அந்த பிறப்பும் இல்லாம இருந்திருக்கும். கவனிக்கிறீங்களா? நான் ஒரு விஷயம் ஒரு நாட்டா பைபிள்ல இருந்து திறந்துட்டே வரேன், உங்களுக்கு கவனிங்க. நமக்கு தெரியும், பாவத்துக்கு முன்பதாக தேவன் வைத்த பிரமாணத்துல இவ்வகையான பிறப்பு இல்ல, இந்த வேதனையோடு கூட இருக்கிற பிறப்பு இல்ல. எவ்வகையான பிறப்பு? மாம்ச ரீதியான இச்சையின் மூலமா பிறக்கிற பிறப்பு கிடையாது. ஆமென். அது எப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை போல பிறந்திருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் நம்ம எல்லாமே. வார்த்தையினால பிறந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தாவியினால நிலைநிறுத்தப்பட்டவராய் வார்த்தையாய் கர்ப்பத்துல உதித்து வந்தாரோ அவ்விதமாய் நாம் எல்லாம் என்ன பண்ணிருக்கணும், இந்த பூமிக்கு வந்திருக்கணும். எந்த ஸ்திரீக்கும் கர்ப்ப வேதனை என்ற ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காது, இருந்திருக்காது. அப்ப அந்த கர்ப்ப வேதனையின் மூலமா ஒரு பிள்ளை பேர் என்ற ஒரு காரியம் இருந்திருக்காது. நல்லா கவனிங்க. ஆமென். எனவே சகோதரனே சகோதரியே, இந்த பிரசவ வேதனை என்ற பாக்குறதுக்கு முன்னாடி நாம பிறப்பை குறிச்சு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரசவ வேதனைன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி பிறப்பை அறியாம பிரசவ வேதனை என்ற விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. பிரசவ வேதனையே எதுக்காக? பிரசவ வேதனைன்றது இன்டர்மீடியேட் ப்ராசஸிங் ஆஃப் த பர்த். ஆமென். இன்டர்மீடியேட் சொன்னா நடுவுல நடக்கிற ஒரு ப்ராசஸ். நடுவுல பிறப்புக்கும் அந்த ஜீவனானது கர்ப்பத்துல உண்டானதுக்கும் பிறப்புக்கும் நடுவுல ஒரு ப்ராசஸ், இம்பார்ட்டன்டான எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் ஆஃப் த பர்த்னு சொல்லலாம்.
எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் என்னங்க? குழந்தை வெளியே வரும்போது நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் என்ன இருக்குது? பிரசவ வேதனையா இருக்குது. நான் சொல்றேன், தீர்க்கதரிசி அடிக்கடி சொல்றாரு, என்ன சொல்லியிருக்காரு? மாம்ச ரீதியான விஷயங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நிழலாட்டமா இருக்குது. மாம்ச ரீதியான எல்லா விஷயங்களும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நிழலாட்டமா இருக்குது. நான் பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் செய்திக்கு நேரா கடந்து போல. ஏன்னா இந்த செய்தி ஏன் இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் புரியுதுன்னு சொன்னா, ஏன்னா இது மறைக்கப்பட்ட பாகமா இருக்குது. இந்த பர்த்தை குறிச்சி, நியூ பர்த்தை குறிச்சி காலந்தோறும் மறைக்கப்பட்ட ஒரு காரியமா இருந்துச்சு. அதுக்கான புதிய பிறப்பின் முழுமையான ரகசியம் வெளிப்பட கிடையாது. ஆமே, புதிய பிறப்பின் முழுமையான ரகசியம் இங்க வெளிப்பட வேண்டியதா இருக்குது. அது முத்திரையின் கீழே வெளிப்பட வேண்டிய அவசியம் இங்க இருக்குது. அதனாலதான் தேவன் திரும்ப ஒரு மாம்சத்துல ஒரு சரத்துக்குள்ள வெளிப்பட்டு இந்த வேத வாக்கியத்தை திரும்ப நிறைவேற்றார். அந்த பிறப்பை, புதிய பிறப்பை கொண்டு வர்றதுக்காக காரியங்களை பெற்றார். ஏன், எதுக்காக புதிய பிறப்பு வேணும்? புதிய பிறப்பின் மூலமா என்னத்தை தேவன் எதிர்பார்க்கிறார்? கவனிங்க, என்ன எதிர்பார்க்கிறார்? ரோமர்ல சொல்லுது, வசனம் சொல்லுது, சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து அழியாமை பெற்றுக் கொள்ளும்படிக்கு தேவனுடைய சிருஷ்டியானது என்ன பண்ணுதுங்க? தேவபுத்திரர் வெளிப்படும்படிக்கு சகலமும் கர்ப்ப வேதனைப்படுகிறது. இந்த கர்ப்ப வேதனை படுது எது? நம்ம மட்டும் கிடையாது, சிருஷ்டியும் படுது. அப்ப எவ்வளவு விதமான கர்ப்ப வேதனைகள் இருக்குது பாருங்க. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும் அளவு நான் என்ன பண்றேன்? கர்ப்ப வேதனை படுறேன். கர்ப்ப வேதனைகளை குறிச்சு உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இப்ப கொஞ்ச நாள்ல என்ன பார்க்க மாட்டீங்க, கொஞ்ச காலத்துல என்ன பண்ண போறீங்க? நீங்க பாப்பீங்க. அப்போ இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற துக்கம் என்னவா மாறும்? சந்தோஷமா மாறும்னு சொன்னார். இந்த இன்ஸ்டன்ட் எடுத்து வந்து தீர்க்கதரிசி பிரசவ வேதனையோட பொறுத்துறார். இயேசு கிறிஸ்து பிரசவ வேதனையோட பொறுத்துறார். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலிருந்து 3 வருஷம் உங்களோட கூட இருந்து அதுக்கு அடிக்கப்பட்டு அவர் என்ன பண்ண போறாரு? அவர் துப்பப்பட்டு சிலுவைக்குள்ள போக போறார். போயிட்டு பரிசுத்தாவியா நான் வரேன்னு சொன்னார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் வரப்போறேன். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது உங்களுக்கு என்னவா இருக்க போது? துக்கமா இருக்குது. எகைன் உங்களுக்கு சந்தோஷமா மாறும்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் அது. பவுல் சொன்ன காரியம் எதுக்காக சொல்றாரு? கிறிஸ்து, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனை படுறேன்றார். as a preacher-ஆ அந்த பவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் கர்ப்ப வேதனை படுறார். யார்? எதுக்காக? விசுவாசிகளுக்குள்ள கிறிஸ்துவை கொண்டு வர்றதுக்கு. ரெண்டு விஷயம். மூன்றாவது காரியம் இங்க பார்க்கும்போது பவுல் இதே இடத்துல சொல்றாரு, ரோமர்ல, சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து அழியாமை பெற்றுக் கொள்ளும்படிக்கு. சிருஷ்டி, இன்னைக்கு பூமியில இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் அழிவுக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது இல்லையா? டெஸ்ட்ராக்ஷன், மரணத்துக்குள்ள போய் கொண்டிருக்குது. இந்த மரணம் இல்லாத ஒரு நித்திய காரியத்தை இந்த உலகத்துல இருக்கிற ஒரு விஷயமும் பெற்றுக்கொள்றதுக்கு எதுக்காக வெயிட் பண்ணுது? அழியாமை பெற்றுக்கொள்றதுக்கு. தேவபுத்திரர் வெளிப்படணுமா? தேவபுத்திரர் வெளிப்படும் போது இந்த உலகம் எல்லாமே வந்து அழியாமை பெற்றுக்கொள்ளும், நித்தியமா மாறும். அப்ப தேவபுத்திரர் எப்ப வெளிப்படுறாங்களோ அப்ப இந்த உலகமும் நித்தியமா மாறும். அப்படின்னு சொன்னா இந்த உலகமும் ரெனோவேட் ஆகும், புதியதா மாறும். அப்ப இந்த உலகத்துக்கும் அது புதிய பிறப்பா இருக்குது, புதியதா மாறுற ஒரு காரியம் அங்க ஏற்படுது. கவனிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா? நான் 3 விஷயங்களை காட்டினேன். இதே விஷயத்த இயேசு கிறிஸ்து யோவான் 3வது அதிகாரத்துல பேசுறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ பரலோக ராஜ்யத்தை காணவும் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து புதிய பிறப்பை குறிச்சு தானே மிகவும் நேர்த்தியான முக்கியமான ஒரு காரியத்தை அங்க சொல்றார். புதிய பிறப்புன்ற ஒரு விஷயத்த. அப்ப புதிய பிறப்புன்ற ஒரு விஷயம் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த கிறிஸ்துவமே கட்டப்படவே கிடையாது. இப்ப புதிய பிறப்பின் அடிப்படையில கட்டப்படும் ஒரு கிறிஸ்துவன் எப்படி சபைக்குள்ள வரணும் அப்படின்ற காரியத்தை தீர்க்கதரிசி சொல்றார். சபையை சேர்ந்து கொள்வதன் மூலமா என்ன பண்ண முடியாது? ஒரு மனுஷன் சபைக்குள்ள வர முடியாது. சபையில பேர்களை எழுதி வைக்கிறது மூலமா வர முடியாது. அவர் என்ன சொல்றாரு? ஒரு மனுஷன் சபையில சேர்ந்து கொள்ள முடியாது, அவன் விடுதியில தான் சேர்ந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷன் சபையில பிறக்கதான் முடியும்ன்றார். ஏன்னா சபை கிறிஸ்துவின் சரீரமா இருக்குது. கிறிஸ்துக்குள்ள பிறக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றான்? சபையின் அங்கத்தினா மாறுகிறான். நான் எல்லா அடிப்படைகளை வைத்துக் கொண்டே போறேன். நான் பில்லர்ஸை வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம ரூஃப என்ன பண்ணலாம்? ஃபென்சிங்க போடலாம். கவனிச்சுட்டே வரீங்களா? பிரசவ வேதனைகள் அப்படின்ற காரியம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியுதுங்களா? எதை அடிப்படையாக கொண்டது? புதிய பிறப்ப, அதாவது பிறப்பை அடிப்படையாக கொண்டது. அப்ப நம்ம பிறப்பை சரியாக புரிந்து கொள்வோமானால் தான், புரிஞ்சு கொண்டாதான் எதை புரிந்து கொள்ள முடியும்? பர்த் பெயினை புரிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த சின்ன குழந்தைக்கு பிறப்பை குறிச்சு தெரியுமா? தெரியுங்களா?
தெரியாது. பிறப்பை குறிச்சு புரிந்து கொள்றதுக்கு ஏதுவான வயது அந்த குழந்தைக்கு வரவே கிடையாது. ஏன்னா அதுவும் பிறந்திருக்குது, ஆனா அந்த பிறப்பை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான வயது வரணும். அது மாதிரி ஆவிக்குரிய மண்டலத்துல பெந்தகோஸ்த குழந்தைகள் ஆனவர்களுக்கு பிறப்பின் ரகசியம் அவங்க அறிய மாட்டாங்க. இதே செய்தியில பெந்தகோஸ்தே மைண்ட் செட் உள்ள பெந்தகோஸ்தல் பேபிஸ்க்கு வந்து பிறப்பை குறித்து ரகசியம் வெளிப்படாது. ஆவி ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எப்பேற்பட்டது, ஒரு சபை மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எப்பேற்பட்டது, இந்த உலகமானது மறுபடியும் பிறக்க போது அந்த புதிய பிறப்பான உலகம் எப்பேற்பட்டதுன்ற ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லைங்க, ஆவிக்குரிய மெச்சூரிட்டி அவங்களுக்கு கிடையாது. அப்ப ஒரு பூர்ண புருஷன் ஆவி கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பூர்ண புருஷன் ஆகுற ஒரு மனுஷன் தான் என்ன பண்ண முடியும், பிறப்பை குறிச்சு சொல்ல முடியும். இப்போ அந்த குழந்தை கேக்குது நான் எப்படி பிறந்தேன் அந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தைக்கு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கேற்ற பக்குவமும் வயதும் அந்த குழந்தைக்கு இல்ல. அதே போலதான் ஆவிக்குரிய விதத்துல ஒருவேளை குழந்தைகளா இருக்கிற நபர்கள், அதாவது தீர்க்கதரிசி சொல்றாரு பெந்தகாஸ்டல் பேபிஸ் என்றாரு இல்லைங்களா? நான் சொல்றாரா இல்ல? தீர்க்கதரிசி எதுக்காக சொல்றாரு? மூன்றாய் இழுப்பின் ரகசியத்தை குறித்து சொல்லும் போது அவர் மூன்றாய் இழுப்பின் அந்த தர்ஷனத்தை காணும் போது அங்க என்ன சொல்றாரு, நீ இயற்கைக்கு மேம்பட்டதை பெந்தகோஸ்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ தீர்க்கதரிசி சொன்ன 50 வருஷத்துக்கு முன்னாடி அது பெந்தகோஸ்த சபையா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அது பெந்தகோஸ்த மனநிலையில் உள்ள இந்த எந்த மெசேஜ்ல இருக்கிறோம் சொல்லிக் கொள்கிற ஒரு கூட்டம். ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க? பெந்தகோஸ்தே வகை குழந்தைகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயற்கைக்கு மேம்பட்டவைகளை பிரசங்கிக்க முடியாது, அவங்கள விட்டுருன்ற, அவங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் தலைக்கு மேலே போகிற காரியமா இருக்கும்ன்ற. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே நல்லா கவனிங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான நாட்குள்ள நம்ம போறோம். ஒரு சில பில்லர்ஸ் உங்களுக்கு வச்சிருக்கிறேன் இங்க. ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பிரசவ வேதனைகள் அப்படின்ற பாக்குறதுக்கு முன்பதாக, இப்ப பிரசவ வேதனைகள் அப்படின்ற பாக்குறதுக்கு முன்பதாக என்ன நடக்கணும்? ஆக்சுவலி மிக்ஸ் காங்கிரிகேஷனா இருக்கிறீங்க, என்ன நடக்கணும்? சகோதர சகோதரியை கவனிங்க. என்ன நடக்கணும்? ஒரு பிறப்பு பிரசவ வேதனைக்கு முன்பதாக என்ன பண்ணுவோம் சொன்னா, ஒரு அந்த கருவும் முட்டையும் அந்த ஜீவனின் பாகமும் ஒன்றிணையணும். கவனிக்கிறீங்களா? என்ன நடக்கணும்? முதலாவதாக முட்டையும் கருமுட்டையும் அப்படியே எக்கும், அதுக்கப்புறம் என்னங்க இந்த ஜீவனும் லைஃப் பார்ட்டிகளும் ஒன்றிணையும் போது ஃபெர்டிலைஸ் ஆகும். ஃபெர்டிலைஸ் ஆகும் சொன்னா அங்க கன்செப்ஷன் நடக்கும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிறப்புடைய 7 படிநிலை நம்ம பார்த்திருக்கிறோம் செய்தியில. கன்செப்ஷன் என்ன அர்த்தம்? கருத்தரிக்கிறது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன நடக்குது? முதலாவதாக அந்த கருமுட்டையும் அந்த ஜீவனின் பாகம் ஒன்றிணையிறது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு ஆத்மா, இந்த கருமுட்டைன்றது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவா இருக்குது, சரியான ஆத்மாவா இருக்குது. அந்த ஆத்மாவுக்குள்ள தேவனுடைய வார்த்தையானது வந்து அதுக்கப்புறம் அந்த ஆத்மா வித்தின் வடிவில் இருக்கும். அந்த வித்தானது கருத்தரிக்கணும், கன்செப்ஷனுக்குள்ள வரணும். கன்செப்ஷன் ஆன பிறகு என்ன ஆகுது? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? கன்செப்ஷன்னா புரியுதுங்களா உங்களுக்கு? கன்செப்ஷன்னா கருத்தரிக்கிறது. ஆல்ரெடி இந்த செய்தி நம்ம பேசியிருக்கிறோம். கருத்தரிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அதை சரியா போய் அந்த கருமுட்டைக்குள்ள ஆத்மாக்குள்ள போனவனே அந்த ஆத்மா என்ன பண்ணுவோம்? மூடிக்கொள்ளும், க்ளோஸ் ஆயிடும். புரிஞ்சுங்களா? க்ளோஸ் ஆன பின்னாடி அதுக்கு முன்பதாக உள்ள இருக்கிற அந்த வார்த்தையின் பாகம், வித்தின் பாகம் உயிர் அடைய ஆரம்பிக்கும். உயிர் அடைய ஆரம்பிச்ச உடனே அதுதான் கன்செப்ஷன், கருத்தரித்தல் அப்படின்றது. ஃபெர்டிலைசேஷன் அப்புறம் கன்செப்ஷன் அப்படின்ற அந்த பார்ட் அது என்ன பண்ணுது? கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கும்? அந்த குழந்தைக்குள்ள அதுக்குள்ள போன், அதுக்குள்ள இருக்க ஸ்டெம் செல்லின் மூலமா அது வளர ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? நான் ஸ்டெப்ஸா சொல்றேன். வளர ஆரம்பிக்க என்ன ஸ்டார்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் என்ன உருவாகும்? ஸ்பைனல் போன் நேரோ சிஸ்டம். அந்த போன் பின்னாடி ஸ்பைனல் கார்டு உருவாகி ஒரு நாள் என்ன ஆகும்? அது குழந்தைக்குள்ள உண்டாகும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் கண்டினியூ ஆகி 280 days டாக்டர்ஸோட 10 monthsக்கு வரும்போது 9th month வரும்போது 9வது மாசம் வரும்போது அதுக்கப்புறம் குழந்தை வர்றதுக்கு ஏதுவான நேரத்தை டாக்டர்ஸ் குறிப்பாங்க. இதுதான் நடக்கும். இதை மாம்ச ரீதியான மண்டலத்துல நான் சொன்னேன். ஆவிக்குரிய காரியத்துல நீங்க என்ன பண்ணுங்க? பொறுத்து கொள்ளுங்க. இப்போ நீங்க ஒரு வித்தை ஒரு ஆத்மாவை பாக்குறீங்க. அந்த ஆத்மாவுக்கிட்ட என்ன பண்றீங்க? தேவனுடைய வித்தை நீங்க என்ன பண்றீங்க? எடுத்து போடும்போது என்ன பண்ணுங்க? அநேக விதமான ஆத்மாக்கள் இருக்கலாம். ஆனா ஒரே ஆத்மா, நீங்க அநேக விதமான வித்துக்களை தேவனுடைய வார்த்தையை போடலாம், ஆனா எல்லாமே கருத்தரிக்காது. எல்லாமே கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவான அந்த கருமுட்டைய ஆத்மாவா அது இருக்காது. அதனாலதான் அங்க இருக்கிற கருமுட்டையும் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற ஆத்மாவும் முன்குறிக்கப்பட்ட ஆத்மாவா இருக்குது. இங்க இருக்கிற வார்த்தையும் அதுக்கு என்ன குறிக்கப்பட்ட அந்த வார்த்தையா இருக்குது. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற வந்திருக்கிறீங்க இல்லைங்களா?
நீங்க எந்த செய்தியினால எந்த இந்த 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 மணி நேரத்தின் செய்தியில எந்த பாகத்தினால ஈர்க்கப்பட்டீங்கன்னு சொன்னீங்களா இங்க இருக்கிற ஒருத்தரும் ஒரு காரியத்தை சொல்வீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற நீங்க அங்க கர்ப்பமாயி உங்களுக்குள்ள பிறந்த கிறிஸ்து பிறந்து வந்தார் இல்லையா, அவர் பறந்து வர்றதுக்கு எல்லாருக்குமே ஒரே வித்து போடப்படல, வெவ்வேறு வகையான வித்துக்களானது உங்களுடைய ஆத்மான்ற கர்ப்பத்துல போடப்பட்டுச்சு. உங்க ஆத்மாவுக்கு வேற, உங்க ஆத்மாவுக்கு வேற, உங்க ஆத்மாவுக்கு வேற. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எல்லா கர்ப்பங்களும் எல்லா ஆத்மாக்களும் எதை பெற்றுக்கொள்ள முடியாது, எதை கொண்டு வர முடியாதுன்னு சொன்னா வித்தை தாங்கிறதுக்கு ஏதுவான அந்த அந்த என்ன இல்ல கருமுட்டையாது இருக்காது. அதனாலதான் சில பேருக்கு இந்த செய்தியை கொடுக்கும்போது உடைஞ்சு போறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேருக்கு இந்த செய்தியை கொண்டு போகும்போது என்ன பண்றாங்க, அந்த ஏதோ உடைந்து போறாங்கன்னு சொன்னா அது அந்த கருமுட்டை தாங்கக்கூடாதபடிக்கு இருக்குது. அந்த ஆத்மா என்ன பண்ணாது, இந்த செய்தியை தாங்கிறதுக்கு ஏதுவான அந்த கேப்பபிலிட்டி அதுக்கு இல்ல. புரிஞ்சுங்களா? நான் நேரத்தை கடத்துல கொஞ்சம் முன்னாடி நான் கிராஸ் பண்ணி அந்த பர்த் பெயின் முன்னாடி நான் கடந்து போலாம்னு நினைக்கிறேன். இப்போ முடிஞ்ச உடனே என்ன பண்ணுன்னு சொன்னா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. டாக்டர் கிட்ட கொண்டு போறாங்க. டாக்டர் கிட்ட என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது அந்த குழந்தை அதுக்கு முன்பதாக உள்ள தாய் வயிற்றுல ஆக்ஷன் பண்ண ஆரம்பிக்குது. அந்த குழந்தை என்ன பண்ண ஆரம்பிக்குது, தாய் அப்போ அப்படின்னு சொன்ன தாய் அப்படின்ற பாகத்தை நீங்க சரீரத்தோட பொருத்திக்கோங்க. நம்ம ஆத்மாவுக்குள்ளதான் கிறிஸ்துன்ற ஒரு உருவாகிறதா நீங்க பொருத்தி புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? அதே போல ஒரு சபையும் கூட கிறிஸ்துவ பெற்றெடுக்கணும்னு சொல்லும் போது அந்த சபையும் கூட என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவ வச்சு அந்த சபை கொஞ்ச காலம் ஆகும் போது தனக்குள்ள என்னங்க ஒரு எழுப்புதல கொண்டு வருகிற நிலைக்குள்ள அந்த சபை வரணும். தெரிஞ்சுங்களா? எப்போதுமே குழந்தை பிறப்பான்றது ஆவிக்குரிய மண்டலத்தை எதுக்கு அடையாளமா பாக்குறோம், எழுப்புதலுக்கு அடையாளமா பாக்குறோம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? குழந்தை ஒரு பர்த், ஒரு பேபி எதுக்கு அடையாளமா இருக்குதான், ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ல எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா ஏன் இந்த அது எழுப்புதலுக்கு ரிவைவலுக்கு அடையாளமா இருக்கு. எதுக்கு அடையாளமா இருக்குது, ரிவைவலுக்கு அடையாளமா இருக்குது. அந்த ரிவைவலுக்கு அடையாளமா இருக்கிறது அந்த குழந்தை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனாலதான் அது தாய் வயிற்றுல இருக்கும்போது அந்த ரிவைவல்ல அது உள்ள இருக்கிறதுனால என்ன பண்ணுது, அது உதைக்குது. தாய்க்கு வாமிட்ட கொண்டு வருது. ஒரு சில தேவையில்லாத காரியங்கள் அவங்க சாப்பிடும் போது, ஒவ்வாத காரியங்கள் சாப்பிடும் போது என்ன வாமிட்ட கொண்டு வருது. அது மாதிரி ஒரு சபையானது ஒரு மனுஷனாவது கிறிஸ்துவினால கர்ப்பம் தரிப்பிக்கப்பட்டவனா இருந்து கிறிஸ்து உள்ள உருவாகும் போது அது வரைக்கும் அவன் சாப்பிட்ட சாப்பாட்டை சாப்பிட முடியாது, அது வரைக்கும் அவன் செய்யற நடைமுறைகளை செய்ய முடியாது. அவன் நிலைகள் கொஞ்சம் மாற்றப்பட வேண்டியது தேவையா இருக்குது சகோதர சகோதரியே. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனாலதான் என்ன ஆகுதுங்க, தேவையில்லாத விஷயங்கள் வாமிட்ன்றது என்னங்க, வாமிட்ன்றது என்ன அப்படின்னா உள்ள ஜீரணம் இல்லைங்க, எனக்குள்ள ஒவ்வாத காரியம் தான். எனக்குள்ள ஏலியன் ப்ராடக்ட். ஏலியனா இந்த சரீரத்தோட இணைக்கப்படாத காரியம். சரீரத்துக்கு அது என்ன இல்லைங்க, பொருந்தல. சரீரத்தோட அது பொருந்தாத ஒரு காரியத்தை சரீரம் என்ன பண்ணுது, வெளியே தள்ளுது. புரிஞ்சா இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த வாமிட்ன்றது என்னன்னு சொன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு ஜீவன் உருவாகுது. அந்த ஜீவனுக்கு இந்த பாகம் என்ன பண்ணலங்க, ஒத்து போகல. அதனால என்ன பண்ணுது, வெளியே தள்ளுது. அது வரைக்கும் நல்லா இருந்த அந்த பெண்மணி அந்த சாப்பாடை சாப்பிடும் போது இப்ப என்ன பண்றாங்க, வாமிட் ஆகுறாங்க. அந்த மாதிரி வாமிட் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம ஆவிக்குரிய மண்டலத்தை உலகத்துல அநேக விதமான விஷயங்களை சாப்பிட்டு வந்தோம். நம்ம அநேக விதமான காரியங்களை பெற்றுக்கொண்டு வந்தோம். உலகத்தின் ஆசாவாசங்கள், உலகத்தின் இச்சையான விஷயங்கள், உலகத்தினுடைய எல்லா விதமான காரியங்கள் இருந்துச்சு. எப்போ உங்களுக்குள்ள கிறிஸ்து கர்ப்பம் தரிப்பிக்கப்பட்டாரோ அதுல இருந்து அதெல்லாம் நீங்க வாண்டடா சாப்பிட்டீங்களா கூட என்ன அவங்க உண்மையா கர்ப்பம் தரிப்பிக்கப்பட்ட நபர்களா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அது வாமிட் ஆகும். நான் ரொம்ப பேசிக்கான விஷயத்த பேசிக் கொண்டிருக்கிறேன். வாமிட் ஆகும். உங்களால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. என்ன பண்ணுங்க, கிடினஸ் வரும், தலை சுற்றல் ஏற்படும். நீங்க என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அப்படின்னு சொன்னா டபுள் ஃபுட்ட சாப்பிடணும். அதுக்கேற்ற ஃபுட் என்ன பண்றாங்க, டாக்டர் என்ன பண்றாங்க, பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதை மட்டும் சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதுக்கப்புறம் டாக்டர் டைம் விட்டு என்ன பண்றாங்க, இன்னும் இவ்வளவு நாள் இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாரு, டேட் கொடுப்பாரு. அந்த டேட் கொடுக்கும்போது அந்த டேட்டை என்ன பண்றாங்க, வாட்ச் பண்ணிட்டே என்ன பண்ணுவாங்க, வந்துட்டே இருப்பாங்க. வந்துட்டே இருக்கிறத நேரம் வரும்போது எக்ஸாக்டா டாக்டர் சொன்ன டேட்ல டாக்டர் சொன்ன டைம்ல நடக்குமா அந்த பிறப்பு அப்படின்னு சொன்னா நடக்காது. பிறப்பின் நேரத்தை அது என்ன ஆகாது, நடக்காது. ஒரு தனிப்பட்ட பிறப்பு எப்படியோ அப்படியேதான் கிறிஸ்து சபையானது கிறிஸ்துவ பெற்றுக்கொள்றதோ, சபையை கிறிஸ்துவ பெற்றுக்கொள்றது எவ்விதமாவோ அவ்விதமாகவே இந்த உலகத்துல அந்த வருகை எடுத்துக்கொள்ளப்படுற நிலையும் நான் சொல்றேன். நல்லா கவனிச்சு வாங்க இந்த விஷயத்த நான் சொல்றேன். புரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும்? ஏன்னா அந்த ஒரு தாயில குழந்தை பிறக்கிறத யாருமே அறிஞ்சு கொள்ள மாட்டாங்க.
யாருக்குமே தெரியாது. இதே போல ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? அவர் வரும் நாளியாகிலும் நாளிகையாகிலும் பிதாவரை ஒருவரை தவிர ஒருவனும் அறியான், குமாரனும் அறியான் சொன்னார். இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு மாம்சரீதியான மண்டலத்துல ஒரு மனுஷனால ஒரு யாராலே அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமும், ஆவிக்குரிய மண்டலத்துல புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் எது? இது வருகையா இருக்குது, இது பிறப்பா இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது பேரலல் அமைதான். ஆனா கவனிங்க, ஆனா எக்ஸ்க்ளூசிவா அப்படின்னா விதிவிலக்காக இந்த விஷயம் ஒருத்தருக்கு தெரியும். பிறப்பு ஒருத்தருக்கு தெரியும், டாக்டர் கூட தெரியாது, கணவனுக்கு தெரியாது, கூட இருக்கிற அம்மாவுக்கு தெரியாது, அவனை நேசித்த அநேகருக்கு தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு தெரியும். அது யாருன்னா குழந்தை பெற்றெடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அது எப்படி தெரியும் சொன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற வேதனை நேரம் வரும்போது அந்த வேதனை வர வர இப்ப வரப்போகுதுன்றதை புரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல எடுத்துக்கொள்ளப்படுதல் ஆனது யாரு எடுத்துக்கொள்ளப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த நேரம் வரும்போது அது வெளிப்படும். புரிந்து கொள்ள முடியுதா? புரிஞ்சு கொள்ள முடியுதுங்களா உங்களால? அதேதான் நான் பேரலல் பண்றேன். பிதா ஒருவர் தவிர அப்படின்னும் போது இங்க மனவாட்டி தான் என்ன பண்றா? அது பெற்றுக்கொள்ள இருக்க போகிறா. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல். இப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றதுக்கு நான் 3 டேர்மை யூஸ் பண்றேன். கவனிங்க. ஒண்ணு பாடி சேஞ்சிங், அதானே எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்றத தவறா புரிந்து கொள்ளாதீங்க. நம்ம அப்படியே மேல போறது அப்படின்றது புரிந்து கொள்ளாதீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்ம காணக்கூட உலகம், காணக்கூடாத உலகம் என்ற 2 உலகத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம பாக்குறது விஷுவல் வேர்ல்டு, இன்னொன்னு இன்விசிபிள் வேர்ல்டு இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றது காணக்கூடிய இந்த உலகத்திலிருந்து காணக்கூடாத உலகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அப்போ இந்த உலகத்துல அந்த உலகத்துக்கு போனோம்னா அந்த உலகத்துக்கு ஏற்ற சரீரத்தை பெற்றுக்கொள்றதா எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்றது. இப்போ இந்த வார்த்தைகளை தான் சொன்னேன். எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்ல வருகை இல்லைன்னு சொன்னா பாடி சேஞ்சிங், இப்படிதான் அந்த வார்த்தைகள் தான். புரிந்து கொள்ள முடிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அது யார் பெற்றுக்கொள்றாங்களோ அவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அதை சரியாக நேரத்தை உணர முடியும். இன்னொன்னு, அவங்களாலேயே ஒரு நாளைக்கு முன்னாடி கூட உணர முடியாது. ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்றது போல அவங்களாலேயே ஒரு நாளைக்கு முன்னாடி உணர முடியாது. ஆனா உணர்கிறதா நேரம் போது என்ன நடக்கும்னா பர்த் பெயின் நடக்கும். அந்த பர்த் பெயின் வந்துச்சுன்னா அந்த தாய்க்கு தெரியும் நம்ம ரெடி ஆயிட்டோம், இப்ப என்ன பண்ண முடியும், இந்த நேரத்துல நம்ம பிறப்பு நடக்க போகுதுன்னு சொல்லி. அதே போலதான் இந்த பர்த் பெயின்ற செய்தியை ஏன் கொடுக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு விசுவாசிக்கு வரும்போது இந்த பர்த் பெயின் உங்க வாழ்க்கையில் நடக்கும் போது உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் போது, ஒரு ரிவைவலானது நடக்க போகுது, ஒரு சபைக்கு நடக்கும் போது சபையானது இந்த உலகத்தை விட்டு போக போகுது. அதே போல உலகத்துக்கு நடக்கும் போது புதிய உலகமானது வரப்போகிறது. பேரலல் புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது பிறப்புக்குள்ளாய் நம்ம போலாம். உள்ள எதுக்குள்ள போலாம்? இப்போ அடுத்து பேரலலுக்குள்ளாய். கவனிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? விளங்குச்சுங்களா? சொல்ற விஷயம் விளங்குச்சுங்களா? கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த பிறப்புன்ற விஷயத்துக்குள்ள வரும்போது, பிறப்பு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அந்த ப்ராசஸ் சொல்லிட்டேன். அந்த பிறப்புடைய லாஸ்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் தான் பர்த் பெயின் சொன்னேன். லாஸ்ட் எக்ஸிஸ்டிங் கடைசியான குழந்தை, அதாவது அந்த பிள்ளை வெளியே வருகிற நேரத்துல பிறப்பு எதுக்கு? அந்த குழந்தைக்கு தான். அந்த குழந்தை வெளியே வரும்போது நடக்கிற அந்த விஷயம் தான், அந்த நேரத்தை குறிக்கிற அந்த விஷயம் தான் பர்த் பெயின் சொன்னேன். அப்ப அந்த பிறப்பு எப்படி நடக்குது, எப்படி ஸ்டார்டிங் ப்ராசஸ் என்ற விஷயங்களையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப அந்த பிறப்பு எப்பொழுதுமே 3 காரியங்களோட தொடர்புடையதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். பிறப்பு 3 எப்பொழுதுமே 3 தேவன் என்ன பண்றாரு? பூரணப்படுகிறார். 7 பரிபூர்ணப்படுறார், 3 பூரணப்படுறார். புரியுதுங்களா உங்களுக்கு? கம்ப்ளீட். 3ன்றது கம்ப்ளீட், 7ன்றது பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷனுக்கும் கம்ப்ளீட்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. கம்ப்ளீட்ன்றது ஒரு முழுமை. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல அந்த சரி, பர்ஃபெக்ஷன்ன்றது என்னங்க? பூர்த்தி. 2 விஷயங்கள் இருக்கு. 3 கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னா ஒரு முழுமைக்குள்ள வருது. 3 வரும்போது ஒரு முழுமைக்குள்ள வருது. இதே நம்ம பார்க்கும்போது தான் எங்க போறோம்னு சொன்னா, இந்த பிறப்பு தீர்க்கதரிசி அந்த வசனத்தை எங்க எடுத்துன்னு போறாரு அப்படின்ற விஷயத்துக்கு நான் சொல்றேன். 1 யோவான் 5:7. இந்த 1 யோவான் 5:7 பிரத்யேகமா எதுக்கு உபயோகப்படுற வசனமா இருக்குதுன்னு சொன்னா, திருத்துவ நபர்கள் யூஸ் பண்ற வசனமா இருக்குது. வாசிக்கிற பாருங்க. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவைகளே,
இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் வாசிச்சிருக்கிறீங்களா? திருத்துவத்துல அதிகமா கேட்கப்படுகிற கேள்வி. ஆக்சுவலி இதை விட அதிகமா தெளிவாக தேவன் ஒருவரே அப்படின்னு புரிந்து கொள்றதுக்கு வசனம் இல்லை. பிசாசை எப்படி மாத்திருக்கான் புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல இருக்கிற வசனத்தை போல தேவன் ஒருவர் அப்படின்றத புரிந்து கொள்றதுக்கு, தேவனுடைய அந்த முழுமையான அந்த பாகத்தை புரிந்து கொள்றதுக்கு இதான வசனம் இல்லை. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டா தீர்க்கதரிசி பிறப்புக்கு இருக்கிற அந்த பாகத்தை எடுத்து வைக்கிறாரு. பிறப்பு எப்படி நடக்குதுன்ற காரியத்தை எடுத்து வைக்கிறாரு. பிறப்பின் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா 3 விஷயங்கள் வெளிப்படுது. ஒன்று ஜலம், இன்னொன்று ரத்தம், மூன்றாவது ஜீவன். கரெக்டுங்களா? 3 விஷயங்கள், ஜலம், ரத்தம், ஜீவன், 3 விஷயங்கள் வெளிப்படுது. இந்த 3 விஷயங்களை தான் இங்க வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த 3 விஷயங்களுக்கும் பரலோகத்துல நடக்கிற அந்த 3 விஷயங்களோடு கூட அது பொறுத்தது. நான் அதுக்கு முன்பதாக இன்னொரு விஷயத்த சொல்றேன். இந்த 3 விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி கிரேட்டஸ்டான பெரிய பர்த் பெயினுக்குள்ள அந்த பாடி உள்ள அதுக்குள்ளாய் கடந்து செல்கிறதா இருக்குது. எந்த பாடி? எங்க பர்த் பெயின் நடக்குதோ, எதை கர்ப்ப வேதனை அது பெற்றெடுக்குது, எந்த சரீரமானது கர்ப்ப வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறதோ அந்த சரீரத்துக்குள்ள இருந்துதான் அந்த 3 பாகங்கள் வெளியே வருது. கவனிச்சீங்களா? கவனிக்கிறீங்களா? இந்த 3 விஷயங்கள். இப்போ இந்த பாகத்துக்கு முன்பதாக நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ற பாருங்க, நல்லா கவனிங்க. பிறப்பை குறிச்சி தீர்க்கதரிசி சொன்ன அந்த மாதிரி நோட்ஸ் வாசிக்கிறேன். புதிய பிறப்பு ஒன்று பிறப்பதற்காக பழையது மெரிக்க வேண்டியதா இல்லது. பிறப்பை சம்பவிக்க செய்யும் எந்த ஒன்றும் துன்பத்தை அடைய வேண்டியதா இருக்கிறது. அதை சொன்னேன் உங்களுக்கு. பிறப்பு நடக்கணும்னு சொன்னா துன்பம் நடக்கணும். அந்த துன்பம் தான் பர்த் பெயினா இருக்குது. ஆமே, உனக்குள்ள ஒரு பிறப்பு நடக்கணும், உங்களுக்குள்ள ஒரு பிறப்பு நடக்கணும்னு சொன்னா அது என்ன நடக்கும்? கண்டிப்பா ஒரு வழி இல்லாம பிறப்பு இல்லை. ஏன்னா தேவன் வைத்த அந்த பிரமாண விதமா இருந்துச்சு. எந்த பிரமாணம்? சாபத்துக்கு அப்புறம் வைக்கப்பட்ட பிரமாண விதமா இருந்துச்சு. சாபத்துக்கு முன்பதாக பிறப்புக்கு இந்த வழி பிரமாணம் கிடையாது. பெயின் கமாண்ட்மெண்ட் என்னங்க? பெயின் கமாண்ட்மெண்ட் கிடையாது, பெயின் ரூல்ஸ் கிடையாது. பெயின் தேவன் என்ன பண்ணல? பிறப்புக்கு முன்பதாக, அதாவது பாவத்துக்கு முன்பதாக ஒரு குழந்தை பேர்ல குழந்தை பெற்றெடுக்கிற நேரத்துல பெயின் என்ற ஒரு விஷயம் இல்லை. ஆதியாகமம் 3:15-16 தான் நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் சொல்லப்படுதா? நம் சர்ப்பத்தின் அடிச்சூடுல பார்க்க போற அந்த தலைப்பு அது. வேதனையோடு பிள்ளை பெறுவார். இந்த சாபம் தான் பிறப்பில இந்த வழியை கொண்டு வந்துச்சு மாம்ச ரீதியான விஷயத்துல. அப்ப மாம்ச ரீதியான விஷயத்துல அந்த வழியை கொண்டு வருமானால் ஆவிக்குரிய விதத்திலையும் ஒரு பிறப்பு இருக்கும், ஆவிக்குரிய விதத்திலையும் அந்த வழி இருக்கும். புரிந்து கொள்ள முடியுதுங்களா? கவனிங்க, நான் மெதுவான விஷயங்களை சொல்றேன். இதான் தீர்க்கதரிசி சொன்னது. துன்பத்தை அடைய வேண்டும். அந்த துன்பம் தான் பர்த் பெயின். நியாயத்தின் பிரமாணத்தினின்று கிருபையின் பிரமாணத்தை பெற அவர்கள் துன்பத்தினூடாகவும் வேதனையின் ஊடாகவும் செல்ல வேண்டியவர்களாய் இருந்தனர். இயற்கையான பிறப்பு ஆவிக்குரிய பிறப்புக்கு உதாரணமா உள்ளது. இயற்கையில் சம்பவிக்கும் எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களும் உதாரணமாகி உள்ளது. ஒரு மரமான தன்னுடைய ஜீவனை காப்பதற்காக போராடுகிறதை காணும் போது எங்கே ஒரு மரம் மறியாமல் இருக்கும் நிலையை நமக்கு வலியுறுத்துகிறதா இருக்கிறது. நான் நிறைய விஷயங்களுக்கு போகல, சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன். அப்போ ஒரு பிறப்பு நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. ஒரு பிறப்பு நடக்கணும்னா என்ன நடக்கணும்ன்றாரு? ஒரு மரணம் இல்லாம ஒரு பிறப்பு இல்லை. அதனாலதான் இந்த மாம்சரீதியான பிறப்புல தாயை மறு ஜென்மம்னு சொல்றாங்க. ஒரு தாயை மறு ஜென்மம் எடுத்தாங்கன்றாங்க. அப்படின்னு சொன்னா அது செத்து பிளக்கிறத போல. புரியுதுங்களா உங்களுக்கு? அது மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு குழந்தை பேரு பெறுகிறதான அந்த வழிய அது என்ன பண்றாங்க, அதுக்கான ஒரு பெயினுக்கான ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. 57 எலும்புகள் உடையிற மாதிரியான பெயின் வருமா அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது. ஒரு மனுஷன் இயல்பாவே அவனை பெயினை தாங்கிறதுக்கான வலி ஏறக்கூடிய ஒரு 5-6 எலும்புகள் ஒன்னா உடையும் போது அந்த வலி அவனால தாங்க முடியாது, அவன் வலியிலே இறந்துருவான். ஆனா ஒரு தாய் குழந்தை பெற்றெடுக்கும் போது ஏறக்கூடிய 57 எலும்புகள் உடையும் போது என்ன வெளியோ அந்த வெளியே அந்த தாய் பெற்றெடுக்கிறாங்கன்னு சொல்லி மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அது என்ன இருக்குது? அந்த தாய்க்கு ஒரு மறுபிறப்பு, ஒரு மரிச்சு வெளியே வர்ற ஒரு காரியமா அது இருக்குது. அப்படியே மரித்து ஒரு புதிய ஜீவனை கொண்டு வருகிற ஒரு காரியத்துக்கு அடையாளமா அது இருக்குது. அதனாலதான் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்ப வேதனை படுறா, கர்ப்ப வேதனை பெற்று அதுக்கப்புறம் குழந்தை பெற்ற பின்னாடி அந்த வேதனையை அறியாமல் இருக்கிறா. குழந்தை பெற்றதுனால அந்த வழியை அறியாம
அந்த வழியை நினையாம அந்த சந்தோஷத்தினால நிறைந்தவராய் இருக்கிறாங்க. அதே போலவே ஆவிக்குரிய மண்டலத்திலையும் நான் சொன்ன 3 விஷயங்கள் சொன்னேன். நான் 3 விஷயத்துக்கும் போல ஒரு விஷயமா நான் டீகோட் பண்றேன். 1 ஒரு விசுவாசி, 2 ஒரு சபை, 3 உலகம். கரெக்டுங்களா? ஏன்னா மீட்புக்கு இந்த 3 காரியங்களும் தேவைப்படுதா இருக்குது. கரெக்டுங்களா? 7ஆம் முத்திரையில 3 விஷயங்கள் இருக்குதா இல்லையா? நான் 3 சொல்லியிருக்கேன்னா 7ஆம் முத்திரையில 3 விஷயங்கள் என்ன? தேவன் தனக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் யாருக்குள்ள ஊற்றிக்கொண்டார்? கிறிஸ்துவுக்குள்ள ஊற்றிக்கொண்டார். கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் சபைக்குள்ள ஊற்றிக்கொண்டார். இது 2வது. 3வது, கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து இந்த பூமியே மூல நிலைக்கு கொண்டு வருகிறதான காரியம். அது ஆதாம், ஏவாள், ஏதேன். இது 3 விஷயங்கள். 7ஆம் முத்திரையில இருக்கிற 3 விஷயங்கள் இதுதானே. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ 3 எப்போதுமே இம்பார்ட்டான நிலைக்குள்ள கொண்டு வருகிறது. அதே போலதான் இங்கேயும். இப்ப நான் ஒரு காரியத்தோட ஸ்டாப் பண்ணிருக்கேன், திரும்ப அந்த காரியத்தை தொடர்றேன். எது? 1 யோவான் 5:7 பிறப்புல இருக்கிற 3 காரியத்தோட தொடர்ந்து கொள்றேன். ஃபர்ஸ்ட், இந்த வசனத்துல இருக்கிற ராங் லிங்கை உடைக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வசனத்துல இருக்கிற ராங் லிங்க் இருக்கு இல்லையா, தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு காரியம் இருக்குது. எது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில. அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். தனியா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க நல்லா. இப்பொழுது நல்லா கவனிங்க. 1 யோவான் 5:7 வசனங்களை வாசிப்போம். அந்த வசனங்களை பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூர்லோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளை. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இப்ப கவனிங்க. இங்கதான் திருத்துவத்துக்கான முக்கியமான கேள்வியை எதிர்கொள்றோம். தேவன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா, திருத்துவ நபர்கிட்ட நீங்க போய் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க? தேவன் 3 பேரா இருக்கிறாரு. ஏன்னா 1 யோவான் 5:7 என்ன சொல்லப்படுது? பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 என்ன 3 எப்படி இருக்கிறாங்க? ஆவி, என்ன வார்த்தை, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. இது எப்படி இருக்குது? இது 3 இருக்கிறாங்க. 3 ஒன்றாய் இருக்கிறார்கள். அதே போல பூமிக்கு வரும்போது அது எதோட பொருந்துன்னு சொன்னா, ஒரு பிறப்போட சம்பந்தப்பட்ட காரியம் இது. புரிஞ்சுங்களா? இதுக்கு மேல் வசனத்தை வாட்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிறப்போட சம்பந்தப்பட்டதுதான் பேச வராத தவிர திருத்துவத்துக்காக இந்த வசனம் பேசப்படல. புரிஞ்சுங்களா? பிறப்புக்கு எப்படி விட்னஸ் பண்ணுது இந்த 3 விஷயங்களும் சொல்லப்படுது. ஏன்னா இந்த வசனத்தை நான் இங்கிலீஷ்ல ஆல்ரெடி நான் உங்களுக்கு வாட்சி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திரும்ப அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ற பாருங்க. திரும்ப வாசிக்கிறேன், கவனிங்க. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்கள். இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அப்படின்னா இங்கிலீஷ்ல அதே காரியத்தை வாசிக்கிறேன்னா, இது இணைப்புல அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிற வசனம். இது பைபிள்ல அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிற வசனத்தை பத்தி தெரியுமா உங்களுக்கு? அது சேர்க்கப்பட்ட பாகம். இப்ப இதே விஷயத்தை உங்களுக்கு நான் இங்கிலீஷ்ல வாசி காட்டுற பாருங்க. ஃபார் there are the 3 that bear record in heaven. என்ன சொல்லுது? பரலோகத்துல சாட்சியிடுகள் 3. சாட்சியிடுகிற ரெக்கார்ட்னா என்னங்க? ரெக்கார்ட்னா என்ன? நிரூபிக்கிற காரியம். விட்னஸ் வேற, ரெக்கார்ட் வேற. கவனிங்க. ரெக்கார்ட்னா என்னங்க? ஊர்ஜிதப்படுத்தப்படுறது. விட்னஸ் என்ன? சாட்சி கொடுக்கிறது. 3 விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இங்க வசனம் எப்படி சொல்லப்படுது பாருங்க. that bear record in heaven. தமிழ்ல மாத்தி இருக்கு, இங்கிலீஷ்ல காட்டுனேன். the father, the word, the holy spirit இல்லீங்களா? and these 3 are one. இது 3 எப்படி இருக்குதா? ஒன்னா இருக்குது. ஒன்னுனா என்னங்க? இந்த ஒன் கிடையாது, யூனிட்டி ஒன் கிடையாது. யூனிட்டினா நாங்க இப்ப நம்ம சொல்றோம் நாங்கெல்லாம் ஒன்னதான் இருக்கிறோம் அப்படின்னா, இது நியூமரிக்கல் ஒன்னா இல்ல யூனிட்டி ஒன்னா? இது கரெக்டுங்களா? யூனிட்டின்னு சொன்னா ஒருமைப்பாட்டுல ஒன்னா இருக்கிறது. எண்ணிக்கையில ஒன்னா இருக்கிறது ஒண்ணு இருக்கு, ஒருமைப்பாட்டுல ஒன்னா இருக்கிறது ஒண்ணு இருக்கு. 2 விஷயங்கள் இருக்குது. கவனிக்கிறீங்களா? இங்க யூனிட்டினா ஒருமைப்பாடு. அப்படின்னா ஒரே கருத்துல ஒன்னா இருக்கிறது. நாங்கெல்லாம் ஒன்னாதாங்க இருக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்க? ஒரே நபரா இருக்கிறோன்றத குறிக்குதாது? இல்ல கருத்துல ஒன்னா இருக்கிறத குறிக்குது, இல்ல இடத்துல ஒன்னா இருக்கிறத குறிக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப அது என்ன இருக்குது? யூனிட்டில ஒருமைப்பாட்டுல ஒன்னா இருக்கிறது. கரெக்டுங்களா? 2வது ஒன்னா இருக்குதுன்னா ஒன் நம்பர்ல ஒன்னா இருக்கிறது, ஆழ்த்துவத்துல ஒன்னா இருக்கிறது. அப்போ இந்த வசனம் யூனிட்டில ஒன்னா இருக்கிறத குறிச்சு பேசல, ஒருமைப்பாட்டுல ஒன்னா இருக்கிறத குறிச்சு பேசல. இந்த வசனம் எதை குறிச்சு பேசுது? நம்பர்ல ஆழ்த்துவத்துல ஒன்னா இருக்கிறத பத்தி பேசுது. ஒன் அப்படின்னு சொல்லுது. கரெக்டுங்களா உங்களுக்கு?
வாசிக்கிறீங்களா? these three are one. இந்த மூன்றும் ஒன்னா இருக்குது இல்லைங்களா? ஏன்னா வந்து ஒன் காட குறிச்சு பேசுறது போல நான் அதுக்குள்ள போனா நிறைய விஷயங்கள் உள்ள போக வேண்டியதா இருக்குது. இந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். பிதா இல்லாமல் குமாரன் இல்ல, குமாரன் இல்லாம பரிசுத்தாவி இல்ல. நல்லா நீங்க ஒருத்துவத்தை தான் பேச கிடையாது. நம்ம ஒருத்துவத்துக்கு விரோதமானவர்கள். அதே போல திருத்துவத்துக்கும் ஆப்போசிட். நம்ம சென்டர்ல இருக்கிறோம். பிதா இல்லாமல் குமாரன் இல்ல, குமாரன் இல்லாம பரிசுத்தாவி இல்ல. புரிஞ்சுக்கோங்க. ஆனா பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தாவி வேற கிடையாது. ஒரே தேவன் பிதாவாவும் குமாரனாவும் பரிசுத்தாவியா இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா பிதான்றது ஒண்ணு இருக்கு, குமாரன்றது ஒண்ணு இருக்கு, பரிசுத்தாவின்றது ஒண்ணு இருக்கு. நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம். அதே போல ஒருத்துவத்துல என்ன பண்றாங்க? பிதாவே குமாரன், குமாரனே பரிசுத்தாவிடுவாங்க. அப்படி கிடையாது நம்ம சொல்றது. நம்மளோட விசுவாசம் வேற. இயேசு கிறிஸ்துவே பிதா அப்படின்வாங்க. அப்படி இல்லை. நம்ம சொல்ற விசுவாசமே வேற. அது தேவத்துவத்துடைய சரியான ஒழுங்குமுறையை ஒருத்துவம் கொண்டு வராது. ஒருத்துவம்னா என்னங்க? ஒன்னஸ் அப்படின்ற ஒரு டாக்டரின் இருக்கு தெரியுமா? ஒருத்துவ கொள்கைக்காரர்கள் யூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் பெண்டிகாஸ்டல் மிஷன். அவங்களாம் ஒருத்துவம். அது ஒருத்துவத்துடைய சரியான நிலை. தேவத்துவத்துடைய பிதாவுக்கும் குமாரனுக்குரிய சரியான தேவை அவங்க வெளிப்படல. அவங்களுக்கு தீர்க்கதரிசி மூலமா நம்ம கரெக்டா வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அந்த காரியம். கவனிங்க நல்லா. இப்போ அப்ப நம்ம என்ன சொன்னோம்? இங்க என்ன சொல்லுது? பிதா, வார்த்தை, அதுதான் என்ன இருக்குது? அந்த வார்த்தை தான் குமாரனா வெளிப்படுச்சு. அந்த வார்த்தைக்கு பூமியில என்ன பேரு? குமாரன் எனப்படும். சொல்லப்படுதா இல்லைங்களா? உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்றது என்னங்க? ஏதோ ஒண்ணு. அது தேவனுடைய குமாரன் எனப்படும். அவரு நித்திய குமாரனா அப்படின்னு சொன்னா நித்திய குமாரன் கிடையாது. அந்த வார்த்தை குமாரன் எனப்பட்டுச்சு. எதுக்குன்னா ரட்சிப்பின் பணியை நிறைவேற்றுகிறதுக்காக அது மாம்சமா மாறும்போது அந்த மாம்சமான அந்த சாயலுக்கு யாரோ ஒருத்தர் பிதாவா இல்லாம ஒரு மாம்சம் உண்டாயிருக்காது இல்லையா? அப்போ அந்த சரீரத்துக்கு யார் பிதான்னு சொன்னா இந்த வார்த்தை எங்கிருந்து புறப்பட்டு வந்துச்சோ? நித்திய ஆவி. அந்த நித்திய ஆவிதான் இந்த மாம்சமான இந்த வார்த்தைக்கு பிதா. அந்த அடிப்படையில தான் இது பிதா குமாரன்றதை தவிர இவர் ஒருத்தர் அவர் ஒருத்தர் அப்படின்றது கிடையாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? மூன்றாவது பரிசுத்தாவி. பரிசுத்தாவின்னு சொன்னா என்ன? ஆவி அப்படின்னா கிரேக்க வார்த்தையில நியூமான் சொல்லப்படுது, ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அநேக ஸ்பிரிட்ஸ் இருக்குதா இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி தேவன் தன்னுடைய ஆவிய என்ன பண்ணாருங்க? குமாரனுக்குள்ள வச்சாரு. அந்த குமாரன் மகிமைப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த ஆவி என்ன பண்ணாருங்க? அது கிளாஸ் பீசஸ் போல தன்னோட ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்தார். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? தேர்டு திருத்துவத்துடைய மூன்றாவது கட்டம் அதுதான். தேவன் நமக்கு மேலே, நம்மோட, நமக்குள்ளே. இதுல மூன்று விஷயம். இந்த மூன்றும் பரலோகத்துல எப்படி இருக்குதாங்க? ஒன்றா இருக்குதுன்னு சொல்லப்படுது வசனம். இந்த காரியத்தை எடுத்துதான் இங்க இயேசு கிறிஸ்து இங்க யோவான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா குழந்தை பிறப்புக்கு ஒப்பிடுறார். தேவன் எப்படி அங்க மூன்றும் ஒன்றா இருக்குதோ அதே போல அந்த காரியத்தோட பரலோகத்துல ரெக்கார்ட் பண்றது அந்த மூன்று. அது மூணு ஒன்னா இருக்குது. அதே போல பூமியில பூகோளத்தில் சாட்சியிடுகிறவைகள் மூன்று. கரெக்டுங்களா? இதெல்லாம் தீர்க்கதரிசி கீழே சொல்றாரு. ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகள் இம்மூன்று ஒருமைப்பட்டிருக்கிறது. நான் தான் சொன்ன முன்னாடி இது யுனைட்டா இருக்குது, ஒன்னா இருக்குது. ஆனா அது மூணும் யுனைட் ஆகல, ஒன் நம்பரா இருக்குது. ஆனா இது மூணு பூமியில இருக்குது, மூணு யுனைட்டா இருக்குது. எதுல யுனைட்டா இருக்குதுன்னு சொன்னா பிறப்பில இது மூணு யுனைட்டா இருக்குது. ஏன்னா ஆவி இல்லாம ஜலத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியுங்க. ஜலம் தனியா இருக்குது இல்ல? ஜலம் தனியா இருக்குது இல்லையா? ஆவி தனியா வைக்கலாம் இல்லையா? ரத்தத்தை தனியா வைக்கலாம் இல்லையா? தனித்தனியா வைக்கலாம். ஆனா இது மூணையும் ஒரு எங்க ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு சேர்த்து எந்த இடத்துல ஒண்ணு சேர்த்துமோ அந்த இடத்துல என்னங்க பிறப்பு உண்டாகும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா பிதா இல்லாமல் நம்ம எதை பெற்றுக்கொள்ள முடியாது? குமாரனை பெற்றுக்கொள்ள முடியாது. குமாரனை பெற்றுக்கொள்ளாம பரிசுத்தாவி இல்ல. இது மூணு ஒண்ணு இது மூணு சேர்ந்துதான் இருக்குது. நீங்க ஏதாவது தீர்க்கதரிசி சொல்ற அந்த விஷயத்த நான் சொல்றேன் முக்கியமா இம்பார்ட்டன்டா. குமாரன் அப்படின்னாவே அவருக்கு ஒரு பிதா இருந்தாகணும். பிதான்னாவே என்ன அர்த்தம்? குமாரன் இருந்தாகணும். அப்ப பிதா ஒரு ஆவி இல்லாம இருக்க முடியாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த மூன்று காரியங்களும் ஒன்னா இருக்குது. ஆனா இந்த கீழே இருக்கிற மூணும் தனித்தனியா கூட இருக்கலாம். ஜலம் தனியா இருக்கலாம், ஆவி தனியா இருக்கலாம். நம்ம ஜலம் இல்லாமல் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும், ஆவி இல்லாம ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு?
நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதே இப்படி சொல்லப்பட்டிருக்குது இங்கிலீஷ்ல, இதே காரியத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க. மேல இருக்கிறது மூன்றும் ஒன்றா இருக்குது, கீழே இருக்கிற மூன்றும் ஒருமைப்பட்டிருக்குது. நான் சொன்னேன் உங்களுக்கு ஒருமைன்றதுக்கு என்ன அர்த்தம், யூனிட்டின்றதுக்கு என்ன அர்த்தம், ஒரு காரியத்துல ஒன்னா சேர்க்கிறது. அப்படின்னா கருத்து ரீதியாவோ இல்ல செயல் ரீதியாவோ ஒன்று சேர்றது, அதுதான் என்னங்க ஒருமைப்பாடுன்றது. கரெக்டுங்களா? ஆனா அந்த நியூமரிக்கலா நம்பரா ஒன்னாவதுன்றது என்னங்க, அது பிரிக்கவே முடியாது. கரெக்டுங்களா? உங்களுக்கு பிதாவையும் குமாரனை பரிசுத்தாவியா என்ன பண்ண முடியாது, நம்மளால பிரிக்கவே முடியாது. ஏன்னா பிதான்ற ஒரு விஷயம் இருந்தாவே குமாரன்றது ஒருத்தர் இருப்பாரு, குமாரன்ற ஒரு விஷயம் இருந்தாவே பிதாத்துவன்ற ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டுங்களா? உங்களுக்கு புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ ஒரு சகோதரன் ஒருவர் பிதாவா இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் குமாரன் இருக்கணும், அவர் குமாரனா இருந்தா கண்டிப்பா பிதா இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் அந்த பிதா குமாரன் அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க நல்லா, இந்த பூமியுடைய உறவின் அடிப்படையில் சொல்றேன். ஆனா ரத்தம் இல்லாமல் ஆவியையும் ஆவி இல்லாமல் ஜலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த மூணும் தனித்தனியா இருக்கும். ஆனா இங்க ஒருமைப்பட்டிருக்குது, பூமியில ஒருமைப்பட்டிருக்குதான். அதான் வசனம் சொல்லுது. எங்க ஒருமைப்படுதுன்னா பிறப்புல ஒருமைப்படுது. இதெல்லாம் ஒருமைப்படுது. கரெக்டுங்களா? இப்போ இங்க தனியா ரத்தம் தனியா இருக்கு, இங்க ஜலம் தனியா இருக்குது, ரத்தத்தை தனியா வைக்கலாம், ஜீவனை தனியா வைக்கலாம். ஆனா இங்க பூமிக்குரிய ரெக்கார்டு இங்க சொல்லும் போது எதுல பூமி இந்த மூன்று ஒன்றாவதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்படின்னு சொன்னா அது பிறப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. கரெக்டுங்களா? பாருங்க, நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிற அந்த காரியத்தை. For there are the three that bear record in heaven. பரலோகத்துல ரெக்கார்ட்னா என்னங்க, சாட்சி கிடையாது, அது என்னவா இருக்குது, ஊர்திப்படுது. ஃபாதர் the word, வேர்ட்னா என்னங்க, லோகாஸா, அங்கே சொல்லப்படுது லோகாஸ் and Holy Spirit, அதான் நியூமான் சொன்னேன். And these three are one. And there are the three that bear witness in earth, the spirit, நான் சொன்னேன் spirit, the water and the blood. எது இருக்குது, ஆவி, ஜலம், ரத்தம், இந்த மூன்று பூமியில இருக்குது, நம்ம பார்க்க முடியும் தனித்தனியா. And these three agree in one. agree என்னங்க, அக்ரின்றது என்ன அர்த்தம், நான் சொல்ற விஷயத்தை அக்ரி ஏற்றுக்கொள்றியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அக்ரின்றது ஏற்றுக்கொள்றது. அப்படின்னா இந்த மூன்றும் அக்ரி இன் ஒன், ஒன்றிலே இணைதான். அக்ரி இன் ஒன் அப்படின்னு சொன்னா நான் நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்றேன், நல்லா கவனிங்க. அண்ட் there are three that bear witness in earth. இங்க சாட்சி, மேல ரெக்கார்ட். புரியுதுங்களா? ரெக்கார்டுக்கு விட்னஸ்க்கு டிஃபரெண்ட் இருக்கு. அண்ட் the Holy Spirit இங்க என்ன சொல்லப்படுது, கீழே spirit, water, the blood, and these three agree in one. அதான் நாலாவது. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா? இப்ப இந்த வசனத்தை வச்சுக்கோங்க, நான் இப்ப பிறப்பை குறிச்சு உங்களுக்கு காட்டும் போது இந்த காரியம் உங்களுக்கு புரியும். பிறப்பின் போது எது முதல்ல வரும் அப்படின்னா, ஒரு அந்த பிறப்பின் நேரத்துல மூன்று வேதனைகள் இருக்கும், பிரசவ வேதனைகள். அந்த வேதனை ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா? உங்களுக்கு அந்த சகோதரிகளுக்கு அந்த காரியம் தெரியும். அதே போல டாக்டர்ஸ் அந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன நடக்கிறதா சொல்றாரு, ஒரு பிரசவ வேதனைக்காக ஒரு பெண் வந்தா அந்த நேரத்தை கவனிப்பாங்களாம். ஒரு சகோதரி எதை பார்ப்பாங்க, ஒரு டாக்டர் எதை பார்ப்பாங்களா. அப்ப பிரசவ வேதனை அப்படின்றது நேரம் டைம் ஆயிடுச்சா, இனி காலம் இல்ல, காலம் செல்லாது பாக்குற நேரம் அது. பிரசவ வேதனைன்றது என்னங்க, வெளிப்படுத்தல் 10, இனி காலம் செல்லாது, காலம் இருக்க போறது கிடையாது. காலம் போய் காலத்துல என்ன பறக்க போகுது, நித்தியமானது பிறக்க போகிறது அப்படின்றத பாக்குற நேரம் அது. கவனிச்சுக்கோங்க. இப்போ டாக்டர் பார்த்துட்டே இருக்கும் போது ஃபர்ஸ்ட் பெயின் வரும், அப்புறம் பெயின் ஸ்டாப் ஆகும். செகண்ட் பெயின் வரும், ஃபர்ஸ்ட் பெயினோட செகண்ட் பெயின் கொஞ்சம் என்னவா இருக்குது, அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா போகும். அதுக்கப்புறம் தேர்ட் பெயின், பிக் பெயின் வரும். பிக் பெயின், அந்த பிக் பெயின் வர்ற நேரத்துல அங்க அந்த தாய் வயித்துல என்ன இருக்குன்னு சொன்னா அது வாட்டர் பால் இருக்கும். என்ன இருக்குங்க, வாட்டர் பால் இருக்கும். அந்த வாட்டர் பால் உடையும், உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த வாட்டர் பால் உடைஞ்ச பின்னாடி என்னவங்க, அங்க தாயோட கூட என்ன குழந்தை இருக்கும், என்ன பண்ணுங்க, அது ஜீவன் இல்லாத நிலையில அந்த குழந்தை இருக்கும். கவனித்துக்கொள்ள. இப்ப வெளியே வரும்போது தண்ணீர் தனியா வரும், ஜலம் பிளட் தனியா வரும். கரெக்டுங்களா உங்களுக்கு?
அதுக்கப்புறம் ஜீவன் எங்கன்னு சொல்லி கேட்கும் போது நமக்கு தெரியும் செய்தியில தாய் வயிற்றுல இருக்கிற ஜீவன் அது குழந்தையுடைய ஜீவன் கிடையாது. தீர்க்கதரிசி சொல்றாரு ஒரு ஜீவன் தேவன் கொடுக்கிற ஜீவன் தனியா வந்து அங்க இருக்குமா வெயிட் பண்ணி, இல்லைங்களா? எப்போ குழந்தை வந்து பிறக்குதோ அப்போ வெளியில இருக்கிற ஜீவன் குழந்தைக்குள்ள போகுதுன்றார் தீர்க்கதரிசி. வாட்சிருக்கீங்களா? செய்தியில வாட்சிருக்கிறீங்களா? இது தாய்க்குள்ள இருக்கிற ஜீவன் கிடையாது. இதுல இன்னொரு கேள்வி இருக்குது. அப்படி இருக்கும்போது 8 மாசம் 9 மாசம் குழந்தையுடைய தாய் வயிற்றுல குழந்தை என்னங்க துள்ளுது, அது எப்படின்னு சொன்னா அது உணர்வு நரம்புகள் மூலம் அது என்னங்க தொப்புளின் மூலமாக தாயோட என்ன பண்ணுது குழந்தை இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தாயின் ஜீவனை கொண்டு என்ன பண்ணுதா அது ஒர்க் பண்ணதான். தீர்க்கதரிசி விஷயத்தை சொல்ற. இது வெளியே வந்த பின்னாடி வெளியே வருது இல்லையா குழந்தை, வெளியே வந்த பின்னாடி என்னங்க ஜீவன் தேவனால் கொடுக்கப்பட்ட ஜீவன் அதுக்குள்ள உள்ள பிரவேசிக்குதுன்னு சொல்ற. சரி, ஓகே. இப்போ ஜலம் தனியா இருக்குது, ரத்தம் தனியா இருக்குது, ஜீவன் தனியா இருக்குது. கரெக்டுங்களா? இது மூன்றும் ஒரு விஷயத்தை என்ன பண்ணுதுங்க விட்னஸ் பண்ணுது. தண்ணி தனியா இருக்கும்போது விட்னஸ் பண்ண முடியாது, ரத்தம் தனியா இருக்கும்போது விட்னஸ் பண்ண முடியாது, ஆவி தனியா இருக்கும்போது விட்னஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த மூன்றும் நான்காவது ஒண்ணு இருக்குது, அந்த நான்காவதுலதான் ஒருமைப்படுது. அதுதான் சரீரம். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது மூணு தனியா இருக்குது, நான்காவது ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுலதான் இது மூணு வருவப்படுது. இந்த நாலாவது ஒண்ணு சரீரன்ற பாகம் இருக்கும்போதுதான் இந்த மூணு விஷயங்கள் வருது. பைபிள்ல தான் சொல்லுது. இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லுது? த ஸ்பிரிட் ஜீவன் தனியா இருக்குது, வாட்டர் தனியா இருக்குது, அதுக்கப்புறம் பிளட் தனியா இருக்குது. These three agree in one. அந்த நான்காவது ஒண்ணு இருக்கு, அதான் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வர சரீரம். அந்த சரீரத்துலதான் இது மூன்று ஒருமைப்படுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான்காவது ஒண்ணு எது? அதுதான் இங்க மறைக்கப்பட்ட ரகசியம். இந்த நான்காவது ஒண்ணு தான் மறைக்கப்பட்ட ரகசியம். இதுதான் மனவாட்டி, இதுதான் ஒரு தனிப்பட்ட கிறிஸ்து, இதுதான் உலகம். இப்ப நான் காட்ட போறேன் அந்த காரியத்தை. நான் பிறப்பதை குறிச்சு தானே பார்த்துட்டு இருக்கிறோம், பிரசவ வேதனைகளை குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோமா? நாம் பார்த்தோமா? அப்ப இந்த மூணு விஷயங்கள் தான் வெளிப்படையா பாக்குறோம் நம்ம எல்லாமே. ஆனா நாலாவது ஒரு விஷயத்தை என்ன பண்றோம், நம்ம மறந்து விடுறோம். இந்த மூணு விஷயம் வந்து எங்க அக்ரி ஆகுது, தனித்தனிதான் இருக்கும், எங்க சேருதோ அங்கதான் பிறப்பானது உருவாகுது. அதான் எதுவா இருக்குது, சரீரமா இருக்குது. இப்போ கவனிங்க நல்லா, இங்கதான் நான் வாசிக்கிறேன் பாருங்க தீர்க்கதரிசி சொன்ன விஷயத்தை. போர் அடிக்குதுங்களா? இங்க பாருங்க, அதே சொல்றேன் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், இதை தீர்க்கதரிசி சொல்றாரு. கீழ் கோடவில்லப்பட்டுள்ளதை கவனிப்பீர்களானால் முதல் மூன்றும் ஒருமைத்துவமாகவும் இரண்டாவதாக குறிப்பிட்டுள்ள மூன்றும் காணலாம். தமிழ் வேதாகமத்தில் இரண்டாம் பாகத்தை இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பிதா இல்லாமல் குமாரனையும் குமாரன் இல்லாமல் பரிசுத்த ஆவியையும் நீங்கள் அலைந்து கொள்ள முடியாது. ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம். ஆனால் ரத்தம் இல்லாமல் ஜலத்தையும், ஜலம் இல்லாமல் நீங்க இதை என்ன பண்ண முடியும், ஆவியையும் பெற்றுக்கொள்ள முடியும். புரிச்சுங்களா உங்களுக்கு? அப்ப பிறப்பின் போது நடக்கிற அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். பிறக்கும் போது எது இந்த மூணு ஒண்ணாவதுன்னா ஜலம், ரத்தம், ஜீவன், இந்த மூணும் சரீரத்துக்குள்ள ஒண்ணாவது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த விஷயத்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு கொண்டு வரும்போது ஒரு மனுஷன் பிறக்கும் போது மூணு நிலையை கிராஸ் பண்ணி வர்றான். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். என்னங்க? ஜஸ்டிபிகேஷன், சான்டிபிகேஷன், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இது மூணு கம்ப்ளீட் கிடையாது. அதனாலதான் இங்க காரியத்தை உங்களுக்கு சொன்ன. உங்களுக்கு நிறைய பேர் இந்த மூணு விஷயத்துல முடிச்சிடுறாங்க. எதுங்க? நீதிமானாக்கப்படுதலுடைய கட்டம், நீதிமானாக்கப்படுதல் அது என்னங்க? இது எதுவா இருக்குது? ஜலத்துக்கு அடையாளமா இருக்குது. ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது, விசுவாசிக்கிறதுனால நீதிமானாக்கப்படுறான். விசுவாசிக்கும் போது தண்ணீர் ஞானஸ்தானத்துக்குள்ள கடந்து வருகிறான். இரண்டாவது அது கிரியைக்குள்ள கொண்டு வரும்போது பரிசுத்தமாக்கப்படுதல கொண்டு வருது, கிரியையின் பாகமா இருக்கிறது. மூன்றாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன பண்ண முடியும், அந்த மனுஷனால பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா 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 இதுதான் இங்கதான் ஒரு பிரேக். இந்த மூணு சேரணும்னு சொன்னா நாலாவது ஒன்று வேணும்னு சொல்லி இப்ப பார்த்தோம் நம்ம.
நாலாவது ஒண்ணு வேணும், அதுதான் சரீரமா இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள இந்த 3 விஷயங்கள், ஒரு பிறப்புக்கான 3 விஷயங்கள், அந்த மனுஷன் எதை தாண்டி வரணும்? நீதிமானாக்கப்படுதல் நிலையை தாண்டி வரணும். கரெக்டுங்களா உங்களுக்கு? எதை தாண்டி வரணும்? நீதிமானாக்கப்படுதல். எது நீதிமானாக்கப்படுதலா இருக்குது? ஒரு மனுஷனுக்குள்ள தேவனோட வார்த்தையான போகும்போது அந்த வார்த்தையை அந்த மனுஷன் என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கும் போது அது நீதிமானாக்கப்படுதல் நிலையை அவனுக்குள்ள கொண்டு வருது. ஆனா அந்த மனுஷன்ல கிரியைக்குள்ள அது என்ன பண்ணல? கொண்டு வரல. அந்த கிரியைக்கு கொண்டு வருகிற நிலைதான் பரிசுத்தமாக்கப்படுதல். அப்ப அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைக்கு வரும்போது அவனுக்குள்ள என்ன வருது? பரிசுத்தாவின் அபிஷேகம் வருது. வார்த்தை விசுவாசிக்கும் போது அந்த மனுஷன் விசுவாசித்தா அப்படின்றதை தேவன் அங்கீகரிக்கும்படிக்குதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் உனக்குள்ள வருது. ஆமென். அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது இப்போ இதுதான் என்ன பண்ணுன்னு சொன்னா, அவனை ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு சரீரத்தை கொண்டு வருது. எதுனா இந்த சரீரம் கிடையாது. ஏன்னா மீட்பு முடியுது. மீட்பு 3 காரியங்கள் இருக்குதுல்ல, கிருபையின் 3 படிநிலைகள் சொல்றாரா தீர்க்கதரிசி. 3 steps of grace. என்ன? நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். சரி, இந்த 3 விஷயத்தை கொடுத்து என்னத்தை வாங்கிக்கிறோம்? நம்ம பிறப்பை குறிச்சு, புதிய பிறப்பை குறிச்சு பேசுறோம் இல்லைங்களா? நான் உங்ககிட்டயே அந்த கேள்வி கேட்கிறேன். சரி பிரதர், நீதிமானாக்கப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க, இது மூலமா என்ன கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கான பதில் என்ன? எதுக்கு இந்த விஷயத்த தேவன் பண்றாரு நம்ம வாழ்க்கையில? எதுக்குங்க பண்றாரு? நான் சொல்ற விஷயம் புரியுதுங்க உங்களுக்கு? இது மூலமா ஏதோ ஒரு அவுட்புட் வெளியே வரணும் இல்லைங்களா? என்ன வருது? என்ன நடந்துச்சு இந்த 3 பின்னதாக? இந்த 3 எங்க சேருதுன்னு சொன்னா, அதான் சொன்னேன், நாலாவது இதெல்லாம் எதுக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கான புதிய சரீரத்துக்காக வெயிட் பண்றோம். புரிஞ்சா இல்லைங்களா? ஏங்க நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு நீங்க சரீர மறுவப்படாம இருந்தா யூஸுங்களா? கரெக்டுங்களா? நீங்க இவ்வளவு விஷயம் செய்யறதை எதுக்காக செய்யறோம்? இந்த 3 ப்ராசஸ் கடந்து வர்றதோ நம்ம சரீர மறுவப்படுத்தலுக்காக தானே பெற்றுக்கொள்றோம். அதுக்காக தானே இதெல்லாம் செய்யறோம். அப்ப அதுதானே நாலாவது. அப்ப அந்த நாலாவதுக்காக தான் இந்த 3 எதுல ஒருமைப்படுது? அந்த சரீர மறுவப்படுத்தல் அப்படின்ற அந்த பாகத்துக்குள்ளதான் இந்த 4வது ஒருமைப்படுது. புரிஞ்சுதா இல்லைங்களா? அப்ப அதுக்கு முன்னதாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா மனுஷன், ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டாச்சு. ஆனா அதுல இருந்து அந்த சரீரம் வர்றதுக்கு சென்டர்ல ஒரு ப்ராசஸ் இருக்கு. கரெக்டுங்களா? அந்த ஆவி வந்தாச்சு, ஆனா அதுக்கு நடுவில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் என்னன்னு சொன்னா, அந்த குழந்தை அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு இந்த பூமியினுடைய ஜீவனோட இணைக்கப்படுறதுக்கு ஒரு அடியானது அந்த குழந்தைக்கு விடணும். இல்லமா இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு ஜீவன் இருக்காது. டாக்டர் என்ன பண்ணுவாரு? மருத்துவர் என்ன தட்டும் போது வெளியில இருக்கிற ஜீவன் என்ன பண்ணுது? அது இந்த ஆக்சிஜனை அது சுவாசிச்சு அழ ஆரம்பிக்கும். ஒரு அழுகை நிலை கொண்டு வரும் குழந்தை. அப்படியே அந்த குழந்தை நிஜமாக ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ளும். ஆமென். நல்ல நுணுக்கமான விஷயம். நான் தான் சொன்னேன், இது எதுவுமே பேசிக்கான பிரீச்சிங் கிடையாது. கண்டிப்பா நம்ம ஆவிக்குரிய நிலையை மாற்றுகிறதான விஷயங்கள் சொன்னாங்க. கவனித்துக் கொண்டே வாங்க. இப்போ இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பதாக அந்த குழந்தை பிறந்தாச்சு, ஒரு அடி விட்டாச்சு. ஆனால் இந்த குழந்தை முழுசுமா அது தயாராகிற நிலையில இல்ல. அதுல இருந்து தொடங்கி பூர்ண புருஷன் ஆகும் போது, அவன் தன்னோட ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த நிலை தன் தகப்பனுடைய நிலைக்கு வரும்போது அது புத்திர சுவீகாரத்தின் நிலையா இருக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? நான் சொல்ல விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? எது மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு வந்த பின்னாடி அந்த மனுஷன் எங்க பூர்ணப்படுறான்? புத்திர சுவீகாரத்துலதான் பூர்ணப்படுறான். அதான் பரிசுத்தாவின் முத்திரையா இருக்குது. மீட்கப்படும் நாளுக்கு என்று பரிசுத்தாவி பெற்ற முத்திரை அதுவா இருக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்களா? ஏன் கவனிங்க. ஒரு மனுஷன் பரிசுத்தாவி பெறலாம். இங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது போல, ஒரு மனுஷன் என்ன பண்ணுங்க? பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் மறுதலித்து போனவர்கள் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தாவை பெற்று கூட ஏற்க விட்டு போலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டா இருக்கலாம். இப்ப சொன்ன இந்த பாயிண்ட் ஹார்டா இருக்கலாம். ஒரு மனுஷன் பரிசுத்தாவை பெற்றும் இழக்கப்பட்டு போகலாம். நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படலாம். ஆனாலும் அங்கேயும் இழக்கப்படுதல் காணப்படலாம்.
ஏன்னா 4வது ஒரு காரியம் வரணும், அது வரும்போது பரிபூரணப்படுது. 4வது வர்றதுக்கான நேரத்துல என்ன இருக்குன்னு சொன்னா அந்த முத்திரையானது வரும்போது அப்படின்னு சொன்னா அதுதான் புத்திர சுவிகாரம். புத்திர சுவிகாரம் தான் அந்த மீட்பின் முத்திரையா இருக்குது. புரியுதுங்க உங்களுக்கு? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தா இருங்கள் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றுக் கொள்ளும் போது அது எதை காட்டுதுன்னு சொன்னா இந்த சரீரம் மீட்டுக் கொள்ளப்பட்ட ஆயிடுச்சு. ஆத்மா மீட்கப்பட்டதுக்கு அடையாளம் தான் ஆத்துக்குமை மீட்டுக் கொள்ளப்படுறதுக்கு அடையாளமா தான் பரிசுத்த ஆவி தேவன் கொடுக்கிறார். சரீரம் மீட்டுக் கொள்ளப்படுறதில் முடியுது, சரீரம் மீட்டு இந்த மனுஷனுக்கு சரீரம் மீட்பு முடிய போதுன்றதுக்கு அடையாளம் தான் பரிசுத்த ஆவியுடைய முத்திரை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த இடத்துலதான் அந்த மனுஷனுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 3 பெயின்ஸ் இருக்குது. ஒண்ணு நீதிமானாக்கப்படுதல் ஃபர்ஸ்ட் பெயின், பரிசுத்தமாக்கப்படுதல் செகண்ட் பெயின், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேர்ட் பெயின் நடக்குது. பிறப்பிலும் இந்த 3 விஷயங்கள் வருது. இப்ப அடுத்தது பாடி வரணும். தனிப்பட்ட மனுஷனை எதை பெற்றுக்கொள்ளணும்? நம்ம உள்ள கிறிஸ்துவையும் வெளியில நமக்கான தியாபினியும் பெற்றுக்கொள்ளணும். 2 விஷயங்களா? உள்ளுக்குள்ள யாரை பெற்றுக்கொள்ளணும்? அதுதானே புத்திர சுவிகாரம். நமக்கான புத்திர சுவிகாரம் தானேங்க. நல்லா கவனிங்க. எப்படி கிறிஸ்து எனக்குள்ள வித்தின் வடிவத்துல விதைக்கப்பட்டிருக்கிறார். வார்த்தையில அந்த வித்தின் வடிவத்துல விதைக்கப்பட்ட விதையால் விதைக்கப்படும் போது வித்து விதைக்கப்பட்டதாக என்ன நடக்குது ப்ராசஸ் தெரியுமா உங்களுக்கு? வித்து விதைக்கப்பட்டிருக்குது, அதுக்கு வெளிச்சமும் தண்ணீரும் படும்போது, வெளிச்சமும் அப்படின்னா அந்த காலத்தின் சத்தியம் கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ தண்ணீரின் போது ஊற்று நீர் ஜலம் படும்போது முதல் நடக்கிறது என்ன தெரியுமா? அது உள்ள ஜீவனின் பாகம். தீர்க்கதரிசி சொல்றாரு நீங்கள் கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் சொன்னா எல்லா வித்துக்களும் ஜீவன் அடையாதுன்றார். எப்படிங்க? ஜீவன் அடையாது. ஜீவனை கொண்டு வருகிற காரியம் அந்த வித்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் ஜீவனை கொண்டு வருமா. நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள் அப்படின்னா உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு ஏதுவான பாகம் அதுக்குள்ள இருக்கணும். நீங்க பாத்திருக்கீங்களா? எல்லா விதைகளும் நிலத்துல போட்டாலும் எல்லாம் வர்றது கிடையாது. ஏன்? அந்த வித்து மேல பாக்குறோம் இல்லைங்களா, அது மேல என்ன இருக்கும்? தோல் பகுதி இருக்கும் கரெக்டுங்களா? அதுக்குள்ள நம்ம கண்ணுக்கே தெரியாம ஜீவனின் பாகம் இருக்கும். ஜீவனின் பாகம் இல்லாத வெறும் மேல் ஓடு மட்டும் இருக்கிற வித்துக்கள் ஜீவன் அடையாது. அது வேஸ்ட். அது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அது மாதிரி தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அது என்ன பண்ணும் சொன்னா ஃபர்ஸ்ட் வெளியில பீலா பாவணும். பீல்னா வெளிப்பாக வெளியில இருக்கிற அந்த தோல் கிளியணுன்றார் தீர்க்கதரிசி. அப்படின்னா புதியது ஒன்று பிறக்கணும்னா பழையது மறிக்கணும்ன்றார் தீர்க்கதரிசி. அப்படின்னா பழையதுன்னா இந்த சரீரம் தான் பழையது, சரீரத்தின் மாம்சத்தின் கிரியைகள் தான் பழசு. அதை மறிக்காம புதுசு உயிர் அடையாது. புதுசு உயிர் அடையாது. தீர்க்கதரிசி இங்க தான் சொல்றாரு. அந்த பாயிண்ட் வாசிக்கிறேன் பாருங்க. பாருங்க சொல்றார், ஒரு விதையின் பிறப்பிலே புதியது ஒன்று தோன்றும் முன்பு பழைய விதையான நிச்சயம் மறிக்க வேண்டியதாய் உள்ளது. மரமானது எல்லா சமயங்களும் கடினமானதாகவும் துன்பமானதாகவும் வேதனையானதுமாய் இருக்கிறது. பிறப்பும் அவ்வாறே வேதனை உள்ளதா இருக்கிறது. ஏனென்றால் நீ இவ்வுலகத்துக்குள் ஒரு ஜீவனை கொண்டு வருகிறாய், அது தேவையானது. நீங்க இந்த பூமிக்கு ஒரு ஜீவனை கொண்டு வர்றீங்க, நீங்க வேதனையோடு கூட, நீங்க மாம்சத்தின் போராட்டத்தோடு கூட வெளியில இருக்கிற மாம்சத்தை அழிக்கும் போதுதான் உள்ள கிறிஸ்துவ வெளியே கொண்டு வர முடியும். ஆமென். பாருங்க, தம்முடைய வார்த்தை ஒரு விதையா இருக்கிறது என்று இயேசு கூறினார். வார்த்தை என்னவா இருக்குது? ஒரு சீடா இருக்குதுன்னு சொன்னார். விதைக்கிறவன் ஒரு விதைக்கப்படப்பட்டான் வேதாகம் கூறுகிறது. இதேதான், விதையானது மரித்தால் ஒழிய ஜீவனை கொண்டு வர முடியாது. விதை மரிக்காது, சரியான பாகம். விதை மரிக்காது. விதை மேல இருக்கிற என்ன மரிக்குங்க? விதையானது கண்டெய்னிங் தி லைஃப். சீட் மீன்ஸ் கண்டெய்னர் ஆஃப் தி லைஃப் அர்த்தம். கண்டெய்னர்னா என்னங்க? கண்டெய்னர் அப்படின்னா என்னங்க? இது ஒரு கண்டெய்னர். எதை கண்டெய்ன் பண்ணி இருக்குது? வாட்டரை கண்டெய்ன் பண்ணி இருக்குது. இது ஒரு கண்டெய்னர், இதுக்குள்ள வாட்டரை கண்டெய்ன் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா அதை நிரப்பான் அர்த்தம். நிரப்பான். நிரப்பான்னா எதை நிரப்பி இருக்குது? இது தண்ணீரை நிரப்பி இருக்குது. அது மாதிரி வித்து அப்படின்றது என்னன்னு சொன்னா ஜீவனை நிரப்பி இருக்கிற ஒரு கூடாரமே. அதே போல நம்ம ஒரு வித்தா இருக்கிறோம் சொல்றோம் இல்லைங்களா? அது என்னன்னு சொன்னா நமக்குள்ள ஜீவனை நிரப்பி இருக்கணும், நம்ம கிறிஸ்துவின் ஜீவனை. அப்ப அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்குது, கிறிஸ்து எனக்குள்ள பிறந்திருக்கிறான்றதுக்கு அடையாளமே வெளியில இருக்கிற அந்த நிரப்பான் கண்டெய்னர்
கிழிக்கப்படணும், சரீர பாகம் அழிக்கப்படணும். அப்ப சரீரத்தின் பாகத்தை அழிக்கப்படுறதுக்கு என்ன நடக்கணும்? வித்து வெறும் கையிலே இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாது, நடக்காது. வித்தானது நிலத்துல போடப்பட்டது, அது போடப்பட்டு அதுக்கு வெளிச்சமும் தண்ணீரும் படும்போதுதான் தோல் கிளியும். அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு வித்தான தேவன் போட்டாருன்னு சொன்னா உங்க மேல இந்த காலத்தின் வெளிச்சத்தையும் இந்த மணி நேரத்தின் தண்ணீரையும் கொண்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஜீவனின் பாகத்தை நீங்க உள்ள வைத்தீர்களானால், உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா சரீரம் கிளியும். அப்படின்னா சரீரத்தின் கிரியைகள் கிழிந்து போகும். ஆமென். பாருங்க, அதுதான் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா சொன்னேன். இப்போ நான் வெறும் ஒரு மனுஷனுக்குரிய காரியத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் முடிக்கிறேன். ஏன்னா சபைக்கு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி இல்ல உலகத்துக்கான காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணா நேரம் இருக்காது. நம்ம நெக்ஸ்ட் சர்வீஸ்ல இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? கவனிங்க நல்லா. இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. நான் தீர்க்கதரிசி சொன்ன அந்த பாகத்தை சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை அவங்க பரிசேயர் செய்ய புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் நியாய பிரமாணத்தின் கீழாக இருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவ புரிந்து கொள்ள முடியலையா? ஏன் புரிந்து கொள்ள முடியல? கவனிங்க நல்லா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நியாய பிரமாணம் வித்தின் வடிவில இருக்கிற தேவனோட வார்த்தையா, சொல்லுங்களா? ஏன்னா கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருந்தார். நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை எதை சுட்டி காட்டுது? கரெக்டுங்களா? அப்போ எழுத்தின் வடிவில இருக்கிற கிறிஸ்து தான் நியாய பிரமாணம். அப்படின்னா அது ஒரு கண்டெய்னர் ஃபார்ம். அது நியாய பிரமாணம்ன்றது என்னங்க? நியாய பிரமாணம் எதை கண்டெயின் பண்ணிருக்குன்னு சொன்னா கிறிஸ்துடைய ஜீவனை கண்டெயின் பண்ணிருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ இது மாம்சமாகும் போது, அப்படின்னா கிறிஸ்து வெளியே வரும்போது நியாய பிரமாணத்தின் பாகம் என்ன ஆகுதுங்க? கீழே போயிடுது. புரிஞ்சா இல்லைங்களா? புரியலீங்களா? எகைன் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? நியாய பிரமாணம் அப்படின்றது கிறிஸ்துடைய ஜீவனை என்ன பண்ணிருக்குது? வச்சிருக்குது. அதுதான் வித்துன்றது. வித்துனா சீட் ஃபார்ம். சீட் ஃபார்ம். சீடு நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியுது? அதுல ஜீவனோ மலையோ அது முளை வருகிற அந்த பாகமோ இல்ல கனியோ மத்த எந்த விஷயங்களும் தெரியாது. தெரியுமா? தெரியாது. ஜீவன் தெரியுமா? தெரியாது. ஆனா அது மேல இருக்கிற மேல் ஓடு மட்டும் தான் இருக்கும். அதுதான் நியாய பிரமாணம்ன்றார் தீர்க்கதரிசி. அது பூமிக்கு வரும்போது, அப்படின்னா மாம்ச ரீதியா கிறிஸ்து வரும்போது நியாய பிரமாணம் பூமியில கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? கொடுக்கப்பட்டுச்சு. அது பல காலமா ஏறக்குறைய 1500 வருஷமா வித்தின் வடிவிலே இருந்துச்சு. வித்தின் வடிவிலே இருந்துச்சு. அப்ப அதோடைய நிறைவேறுதலா, ஏன்னா அதுக்குள்ள ஜீவனை சரீர பாகமா கிறிஸ்து இருந்தார். அதுக்குள்ள ஜீவன் தான் சரீர பாகமான கிறிஸ்து. இப்போ கிறிஸ்துவ பார்க்கும்போது ஏன் யூதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அவங்க அவரால் அதை தோலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எதை பார்த்துக்கொண்டே இருந்தாங்க? தோலுக்குள்ள ஜீவன் சரீரமா மாறும் போது இவங்க எதை ஏத்துக்கிறாங்க? ஜீவனின் பாகமா அதை வேணா, எனக்கு திரும்ப தோலே வேணும்ன்றாங்க. புரிந்து கொள்ளுங்களா உங்களுக்கு? புரிந்து கொள்ள முடியுதுங்களா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த தோலுக்குள்ள இருந்தது நான் தான்ப்பா, நான் இப்பொழுது சரீரமா மாறி அந்த ஜீவன் எனக்குள்ள வந்து கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணம் என்னவோ அதோட நிறைவேறுதலா நான் இருக்கிறேன். வித்துக்குள்ள இருக்கிற சுவாவை என்னவோ அதை நிறைவேற்றி கொண்டு ஒரு மரமா கனியா வந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போது இல்ல எங்களுக்கு அந்த வித்தே வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. புரிந்து கொண்டீங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். அதே போலதான் இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே வித்துகளா இருக்குது. வெறும் வித்தை மட்டும் நம்ம வச்சுக்கணும்னு சொன்னா இந்த பழைய நியாயப்பிரமாண பாகத்தை உடையவர்களா நம்ம இருப்போம். அதை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுவது கிறிஸ்துவின் ஜீவனை வெளிப்படுத்தும் போது அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவையான பாகமா இருக்குது. ஆமென். கவனிங்க, கிருபையும் நியாயப்பிரமாணமும் ஒரே சமயத்தில் நிலை நிற்க முடியாது. நியாயப்பிரமாணம்ன்றது என்ன? கண்டெய்னர் ஆஃப் த கிரைஸ்ட் லைஃப். கரெக்டுங்களா? கண்டெய்னர் என்னங்க? நிரப்பான்னு சொன்னாங்க. நிரப்பான் என்னங்க? தமிழ்ல சுத்த தமிழ்ல சொல்றேன். நிரப்பான் எதை நிரப்பி இருக்குது? நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவ நிரப்பி இருக்குது. அப்போ உள்ள இருக்கிற கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? கிருபையா இருக்கிறார். அப்ப இந்த கிருபையானது வெளியே வந்து நிக்குது. நியாயப்பிரமாணம் அந்த தோல் மேல இருக்கிற ஓடும் தனியா நிக்குது. ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? நியாயப்பிரமாணமும் கிருபையும் ஒரே நேரத்துல கிரியை செய்ய முடியுமா கேட்டா கிரியை செய்ய முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் என்ற ஒன்றிலிருந்து கிருபை பிறக்கணும்னு சொன்னா, கிறிஸ்து பிறக்கணும்னு சொன்னா இது மறிக்கணும், மேல இருக்கிற தோல் கிளியணும். புரிஞ்சுங்களா? இதுதான். அப்ப இததான் யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க திரும்ப போய் எதை எடுக்கிறாங்க? அந்த கண்டெய்னர், அந்த தோலை, அந்த ஜீவனை
கண்டெயின் பண்ணி இருக்கிற தோலை திரும்ப எடுத்து வச்சுக்கிறாங்களே தவிர உள்ள இருக்கிற ஜீவன் மரமா வளர்ந்து கனி கொடுத்து கொண்டிருக்குது. அந்த பாகத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, கிருபை வெளிப்பட்ட போது நியாயப்பிரமானது காட்சியில் காணப்படாமல் போயிடுச்சு. அப்படின்னா அந்த வித்துல இருந்து மரம் வரும்போது அந்த வித்தை திரும்ப பார்க்க முடியாம போயிடுச்சு, காணாம போகணும். அப்ப திரும்ப இந்த காலத்திலயும் அதுதான் சொல்லுது. பெந்தகோஸ்தே அப்படின்றது பதரா இருக்குது. பெந்தகோஸ்தே பதரா இருக்குது. நான் சொன்னேன் பிரான் ஹேம்ன்றோம் இல்லைங்களா? பிரென் அப்படின்னா என்னங்க அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பதர்ன்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பிரென்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் பதர்ன்னு அர்த்தம். ஹாம் அப்படின்னா என்னங்க? தேவனுடைய பேர் இல்லையா? அபிரகாமோட தேவன் என்ன, ஆபிராம் அப்படின்ற பேரை தேவன் என்ன பண்ணாருங்க? HAM ஹாம். தன்னோட எலோஹீம்ல இருக்கிற அந்த ஹாம உள்ள சேர்க்கிறார் இல்லையா? ஆபிராம அப்ரஹாம மாத்தினார். ஏன்னா தேவன் தன்னுடைய பேர் சேர்க்கப்பட்டுச்சு. 6 எழுத்துல இருக்கிற நபர் 7 எழுத்தா மாறிச்சு. அதே போல இங்க பிரென் ஹாம் வந்துச்சு. இங்க பிரென் என்ற அந்த அந்த சரீரத்தின் பாவத்திலிருந்து உள்ள கிறிஸ்து வெளிப்பட்டார். புரிஞ்சா உங்களுக்கு? யார் வெளிப்பட்டதுங்க? அப்போ கிறிஸ்து வெளிப்பட்டு வெளிப்படும் போது இப்ப பிரென் என்ன ஆக வேண்டியதா இருக்குது? இப்போ போக வேண்டியதா இருக்குது. அவர் காட்சியை விட்டு போயிட்டார். தீர்க்கதரிசி இப்போ போயிட்டாரா இல்லையா? பிரென் என்ன போச்சு? இப்போ போயாச்சு. இப்போ காட்சியில் இருக்கிறது என்ன? கிறிஸ்து. அதே போல இங்க பெந்தகோஸ்தே, இந்த பெந்தகோஸ்தே காலத்துல, லவோதிக்கே காலத்துல இந்த பெந்தகோஸ்தே வரங்கள் மூலமா புதுப்பிக்கப்படுறது மூலமா அந்த பரிசுத்த வல்லம் வந்துச்சு. அதுல இருந்து வார்த்தை வரணும். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு அடையாளம் சத்தத்தை அடையாளத்தை தொடர்ந்து எது வரும்? அடையாளத்தை தொடர்ந்து சத்தம் வரும். கரெக்டுங்களா? தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே அனுப்பும் போது 2 அடையாளங்கள் கொடுத்தார். அடையாளத்துக்கு பின் தொடர்ந்து எது வந்துச்சு? சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம்? எகிப்து விட்டு வெளியவா. புரிஞ்சா இல்லைங்களா? மோசஸ் சும்மா கோலை எடுத்து போட்டாரா? சும்மா தேவன் நீங்க அற்புத அடையாளத்தை செய்யும் சொன்னாரா? வார்த்தை இல்லையா? என்ன வார்த்தை அப்படின்னா, என் ஜனங்கள் வெளியே வரணும், என் ஜனங்களே வெளியே வாங்க அப்படின்றதுதான். அதான் வார்த்தை, அதான் சத்தம். அப்ப இந்த சத்தத்துக்காக தான் இந்த அடையாளம் செயல்பட்டுச்சு. கரெக்டுங்களா? எதுக்கு இந்த அடையாளம்? இந்த சத்தத்துக்காக தான், இதுக்காக தான். இது சைன் போஸ்ட். எது சைன் போஸ்ட்? ஊருக்கு வழி காட்டுது. நான் சைன் போஸ்ட்லயே நிக்க மாட்டேன். இந்த அடையாளம்ன்றது ஒரு சைன் போஸ்ட். அதை ஒரு இடத்தை சுட்டி காட்டுது. அந்த இடம் தான் கிறிஸ்துவா இருக்குது. அதே போல மோசேக்கு தேவனுக்கு கொடுத்த 2 அடையாளங்கள் எதுக்காக அப்படின்னு சொன்னா, பின்னாடி வர ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. என்ன வார்த்தை? நீங்க உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி இருக்கு, அந்த தேசத்துக்கு போங்கன்னு சொல்லி. அதே போல இந்த பெந்தகோஸ்தே நாள்ல ஒரு அற்புத அடையாளம் நடந்துச்சு. எதுக்கு சொன்னா, முழு வார்த்தையானது வெளிப்பட போது. அந்த வார்த்தை இந்த கால செய்தியா இருக்குது. அதன் மூலமா சபை பரிபூர்ணப்பட போகுது. அது மூலமா ஒரு மனுஷன் பரிபூர்ணப்பட முடியும். அது மூலமா எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்னு சொல்லி, இப்போ அந்த அடையாளங்கள் இங்க என்னவா இருக்குது? வித்தை தாங்கி இருக்கிற அந்த பாகமா இருந்துச்சு பெந்தகோஸ்தே. இப்ப அதை பெற்றுக்கொண்டு ஜீவனின் பாகம் வெளிப்பட்ட பின்பதாக திரும்பவும் அதை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுங்களா? உண்மையானது நிழலா நிஜமானது வரும்போது நிழல் என்ன ஆயிடுங்க? மறைஞ்சிடணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இருந்தாலும் நியாய பிரமாணம் போகத்தான் வேண்டியதா இல்லது. ஏனெனில் ஒரே சமயத்தில் 2 பிரமாணங்கள் நிலைத்து நிற்க முடியாது. இது ஒரு விஷயம். 2வது தீர்க்கதரிசி இன்னொரு பாகத்தை சொல்றாரு பாருங்க. நம்முடைய உண்மையான பிறப்பு அநேகருக்கு உண்டாகிறது இல்லை என்றார். வித்துக்களா இருந்தாலும் உண்மையான பிறப்பே இல்லை என்றார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் உண்மையான பிறப்பே இல்லை. கடினமாய் இருந்தாலும் இந்த பாகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும். புதிய விதை தோன்றும் முன்பு பழைய விதையானது அழிய வேண்டும். புதிய ஜீவன் அந்த வித்துக்குள்ள ஜீவன் வரும்னா, அந்த வித்தை தாங்கி இருக்கிற சரீரம், அந்த வார்த்தையை தாங்கி இருக்கிற இந்த சரீரத்தின் எல்லா விதமான கிரியைகளும் அழிய வேண்டும். அது மறிக்கிறது மட்டுமல்லாமல் முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. அதான் மாம்சத்தின் கிரியைகள் அழிந்து போகிறது. அது உண்மை என்று நாம் அறிந்திருக்கிறோம். மறுபிறப்பும் அவ்விதமாகவே உள்ளது. நீ மறுபடியும் பிறந்த பின்பும் திரும்பவும் பழைய ஜீவியத்திற்கு ஒருபோதும் செல்ல முடியாது. தொடர்ந்து முன்னோக்கி செல்கிறாய். இப்போ இது நடக்கல உங்களுக்குள்ள அப்படின்னா, நீங்க உள்ள வித்தா இருந்தாலும் உங்களுக்குள்ள சரியானபடி வெளிச்சமோ சரியானபடி தண்ணீர் என்ன பண்ணல, விழல. இல்லைன்னா உங்களுக்குள்ள ஜீவனின் பாகம் உங்க வித்துக்களை இல்ல அப்படின்னு அர்த்தம். 2 தான் பாசிபிலிட்டிஸ். ஒண்ணு ரைட் கைண்ட் ஆஃப் லைட் அண்ட் வாட்டர் இல்லைன்னா உங்களுக்குள்ள ஜீவனே இல்லைன்னு அர்த்தம். என்னதான் அதுக்குள்ள தண்ணி ஊற்றி வெளிச்சத்தை பட்டு பண்ணாலும் என்ன பண்ணாது? உயிரடையாது. இன்றைக்கு நம்முடைய உண்மையான பிறப்பு அநேகருக்கு உண்டாகிறது இல்லை. காரணம் அவர்கள் தங்கள் இருக்கிறதான
பழைய அமைப்புகளுக்கு மறிக்க விரும்புறதில்லை. அதனாலதான் நிறைய பேர் பழைய காரியங்களுக்கு மறிக்கிறதே கிடையாது. ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல மெயின்டைன் பண்றது முடியாது. தன்னில் சேவகம் பண்ணுகிறவனும் சேவகம் எழுதி கொள்கிறவனுக்கு என்ன பண்ண உண்மை உள்ளனா இருக்கிறான். வேற எதை பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான்னு சொல்லி வசனம் சொல்லுது. தண்டிலன்னு சொன்னாங்க. மிலிட்ரியில ஒருத்தன் என்ன சேவகம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு வருஷம் எழுதி கொடுக்கணும் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? மிலிட்ரியில சேர்றவங்க தண்டில சேவகம் பண்ணுகிற எவனும் புரிதுங்களா உங்களுக்கு? தன் பிழைப்புக்கு அடுத்த வழிகள்ல எதுக்குமே என்னமா சிக்கிக் கொள்ள மாட்டான். நான் மிலிட்ரினா இதுக்குள்ளதான் இருப்பேன், 15 years ஒர்க் பண்றதுல ஒர்க் பண்ணணும், வேற ஒரு செப்பரேட்டா எதை பண்ண முடியாது, எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. அது மாதிரிதான் இந்த மெசேஜும். நீங்க உங்க தேவைக்காக ஒரு இடத்தையும் தேவை வார்த்தைக்காக ஒரு இடத்தையும் என்ன பண்ண முடியாது, வைத்துக் கொள்ள முடியாது. வார்த்தை என்னவோ அதுதான் ஃபாலோ பண்ண முடியும். ஆமென். எது வேணும்னு சொல்லி முடிவு பண்ண வேண்டிய நேரம் இது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது ஒண்ணு தேவனா இல்ல உலகமா அப்படின்ற காரியம். இக்காலத்துக்குரிய செய்தியை குறித்து உரிமை கொண்டாடுகின்றனர். லூத்தர், வெஸ்லி, பெந்தோஸ்தே என்பவர்கள் கீழ் இருந்த அமைப்புகளை நாம் காண்கிறோம். இன்றைக்கும் அந்த சார்ந்திருக்கிறவர்கள் அந்த பழைய உபதேசத்திலே நிலைத்திருக்க முயற்சி செய்து இன்றைக்குரிய காரியத்துக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள். அப்படின்னா இதேதான், பழைய காரியங்கள்லாம் அப்படியே வச்சுட்டு நாங்களும் என்கிட்ட மெசேஜ், நாங்களும் எடுத்துக்கொள்ளப்பட போறோம், நாங்களும் வித்துக்கள் சொல்லி உரிமை கொண்டாடுகிற ஒரு காரியம். அதுல ஜீவனே இல்லை. பழைய பிறப்பே கண்டினியூ ஆகுது. புதிய அமைப்பு உண்டாவதற்காக பழைய அமைப்பு மறிக்க வேண்டியதா இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் அதிலே நிலைத்திருக்க விருப்பம் கொள்கிறார்கள். அதே அவங்க ஏன்னா ஏதோ ஒரு மாம்ச ரீதியான தேவைகளை கருதி அதுக்காகவே இருக்க என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க. அப்படி ஒன்னும் போக முடியாது. அதான் திரும்ப சொல்றாரு. அப்போ பர்த் பெயின் இந்த 3 விஷயங்களை கொண்டு வருது. இந்த 3 விஷயங்களுக்கு பின்னதாக பிறப்பு இருக்குது. பிறப்பு நடக்கணும்னா ஒரு பழைய காரியங்கள் மறிக்க வேண்டியதா இருக்குது. பழையது மறிச்சாதான் புதியது வரும். இப்ப புதியது வரும்போது ஒரு ஜீவனோட வருது, ஒரு எழுப்புதலாக நடக்குது. அதுல இருந்துதான் என்ன பண்ண முடியும், நம்ம கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தொடர்ந்து மறுரூபப்படுத்தல சரீரத்தை, புதிய நமக்காக வைக்கப்பட்ட புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பர்த் பெயின்ல இருக்கிற முதல் பாகத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதான் ஒரு விசுவாசிக்குள்ள நடக்கிற காரியம். 2வது சபைக்குள்ள நடக்கிற காரியம். 3வது உலகத்துக்கு நடக்கிற காரியம். நான் தொடர்ந்து வர நாட்கள்ல பார்க்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா கண்களை மூடலாம், எல்லா கண்களை மூடி. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த நாம பார்த்திருக்கிறோம். அநேக விஷயங்கள் உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார், நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். பிறப்பு எவ்விதமான காரியத்தை உள்ளடக்கியதா இருக்குதுன்னு சொல்லி பர்த் பெயின்ஸை குறிச்சு நமக்குள்ள அது எவ்விதமாய் நிகழும் என்பதை குறித்து நம்ம காரியங்களை பார்த்தோம். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி கர்த்தாவே. சூழ்நிலையை கருதி கர்த்தாவே எங்களால நேரத்தோடு செய்ய முடியல, ஆனாலும் நீர் தாமதமா இருந்தாலும் நீர் எங்களோடு கூட வந்து இணைந்தீர். இந்த நேரத்தை எங்களை தரவேற்றுமா தாழ்த்துக்கிற ராஜா. இந்த பாகத்துக்கு வராதவர்களை கூட கண்ணோக்கி பாருங்க ராஜா, பலப்படுத்துங்க. இந்த செய்தியில பேசப்பட்டது போல கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில உம்முடைய ஜீவனை வெளிப்படுத்தும்படிக்கு எங்களோட சரீரத்தின் பாகங்களானது, சரீரத்தின் கிரியங்களானது அழிந்து போகட்டும். எங்கள் மேல இந்த நாளில் இந்த காலத்தின் வெளிச்சமானது பட்டிருக்கிறது. அந்த தண்ணீராவது எங்கள் மேல வந்திருக்கிறது ராஜா. நாங்கள் அதை குடித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக கூட நன்றி ராஜா. இதை பெற்று எங்களுக்குள்ள இருக்கிற சரீரத்தின் அவயத்தை நாங்கள் அழித்து போட நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. நீர் உயிரடைய வேண்டும் ராஜா எங்களுக்குள்ளாய். அது ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதற்காக கூட நன்றி ராஜா. பலப்படுத்துங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரோடும் கூட உங்களுடைய கிருபை இருக்கட்டும், பிரசன்னம் இருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளையும் கூட ஆசீர்வதிங்க ராஜா. இந்த செய்தியானது இன்னொரு அடி கூட உங்களோட கூட நெருங்கட்டும். மாலூர் பகுதியில் இருக்கிற பிள்ளைகளை, வர முடியாத பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த செய்தி ஒவ்வொன்றும் ராஜா நல்ல நிலத்துல விளைந்த விதைகளாய் கர்த்தாவே 100 மடங்கு பலனை கொடுக்கட்டும். வியாதியோடும் துன்பத்தோடும் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. வாழ்க்கையில இருக்கிற கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில்களை கூட்டி கொடுங்க ராஜா. பைனான்சியல் ட்ரபிள்ஸ், வியாதிகள், மற்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ராஜா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் வாழ்க்கைகள் ராஜா இந்த உலகத்தை விட்டு விடுதலையாகட்டும் ராஜா. பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. எங்களை தரைமட்டுமா தாழ்த்துக்கிறோம். இந்த ஆராதனையில
கர்த்தாவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதேனும் இருக்குமானால் தயவாய் எங்களை மன்னித்து ராஜா எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. சிக்ஷையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களே சகிக்கிற உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ராஜா. பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.